நாங்கள் வரும மருத்துவத்தை யோகா விஷயத்தை பல கோணங்களில் உங்களுக்கு புரிய வைக்கணும் தெளிய வைக்கணும்னு சொல்லியிருக்கோம். இதை நீங்கள் குருமுகமாக இருந்து உங்களுக்கு தெரிந்த நியர்பை உள்ள எந்த ஆசான்களுடைய எந்த குருமாருடையும் முழுமையாக குருமுகமாக இருந்து கட்டுருங்க. உங்களுக்கு வர்ம மருத்துவத்தில் ஒரு தெளிவு கிடைக்கணும். அந்த புரிதல் தன்மையில் ஒரு தேடுதல் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்ட சிறு செய்திகள் தான் இது. முறையாக குருமுகமாக கற்றுக்கிறது சிறப்பாக இருக்குன்றதை நான் சொல்ல விரும்புகிறேன். நன்றி. இப்போ நம்ம இது பூவலரசு நரம்பு விளக்கம் கொடுத்துட்ருக்குறோம். பூவலரசு நரம்புன்றது கொண்டைக்கோழியிலிருந்து ஒரு விரல் வலது பக்கம் கிருஷ்ணவர்மம், ஒரு விரல் இடது பக்கம் சந்திரவர்மம், ஒரு விரல் கொண்டைக்கோழி, ஒரு விரல் வலது பக்கம் கிருஷ்ணவர்மம், இடது பக்கம் சந்திரவர்மம், சந்திரவர்மத்திலிருந்து ஒரு விரல் இடது பக்கம் இந்திரிய வர்மம், காம உணர்வை தூண்டக்கூடிய பாயிண்ட்டு. இதை இப்படி அசைச்சோம். இது ஒரு விரல் பின்னால் இருக்கிறது பூவலரச நரம்பு. காம உணர்வை கட்டுப்படுத்துறதுக்கு, செக்ஸுவல் ஃபீலிங் வராமல் இருக்கிறதுக்கு அதை இந்த விரலை இப்படி பின்னி வச்சு இப்படி அழுத்தி இப்படி லாக் பண்ணால் செக்ஸ் ஃபீல் நின்றுடும். இந்த இந்திரிய வர்மத்தை லாக் பண்ணிவிடும். அப்போ அதனால் என்ன பண்ணும், இவர் சின்ன வயசு பையன், இப்போ தான் திருமணம் ஆயிருக்குது பாருங்களா. அவங்க வீட்டுக்காரம்மா வந்து நம்மளை வந்து பிரச்சனை பண்ணுவாங்க. ஏன்னா இதனால் என்ன பண்ணணும்னா இந்த இந்திரிய வர்மத்தை மீண்டும் அசைக்கி விடணும். அசைச்சி விட்டுட்டா அந்த காம உணர்வு அது கரெக்டாக ஆக்டிவேட் ஆகும். இல்லைனா இது செக்ஸுவல் ஃபீலிங்ஸ் நின்றுடும். இதில் நான் செய்யும் போது என்ன நடக்கும், வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு ஃபுல்ஃபில்னஸ் ஆகும். ஒரு ஐம்பதுல ஒரு செல்ஃபோன் வாங்கணும்னு ஆசைப்படுவோம். உடனே வாங்கினாலும் திருப்தி ஆகிடும். நல்லா ட்ரெஸ் எடுத்து தீபாவளிக்கு இந்த பண்டிகை காலங்களில் பிறந்த நாளுக்கு கல்யாண நாளுக்கு போடுவோம் ஃப்ரெஷ்ஷாக. அந்த சமயத்தில் மனசு சந்தோஷப்படும். ஒரு பிரியாணி சாப்பிடணும் ஆசைனா சாப்பிட்டோன்னு ஒரு திருப்தி ஆகிடும். அப்போ டெம்பரவரியாக திருப்தி ஆகுது பார்த்திங்கன்னா. தற்காலிகமாக அந்த மனம் வந்து ஒரு ஃபுல்ஃபில்னஸ் அந்த திருப்தி விடும். இந்த பூவலரச நரம்பு இயக்குனதுக்கு அப்புறம் என்ன நடக்கும்னா பர்மனண்ட்டானா 24 வருஷம் 364 அந்த ஃபுல்ஃபில்னஸ்லேயே இருக்கும். சந்தோஷம்னா வானத்துக்கு பூமிக்கு ஒதிக்காது, துக்கம்னா மேலே போய் மூலையில் மடங்கி ஐயோ அம்மானு உட்காந்துருக்காது. மனசு நடுநிலையிலேயே இருக்கும். புரியுதுங்களா. அந்த ஃபுல்ஃபில்னஸ் அது ஒரு பழைய சத்தா திருப்தியாக சாப்பிட்ரும். அது மாதிரி ரிலாக்ஸாகவே இருக்கும். இறைவன் நமக்கு என்ன கொடுக்குறோன்னா அதில் முழுமைத்துவத்தை அது ஃபீல் பண்ணும். நீ என்ன கொடுத்தாலும் சரி, அது வந்து இந்த உலகத்தையும் தூக்கி இறைவன் உங்கள் கையில் கொடுத்தா இதை தூக்கி ஏற கட்டிட்டு இன்னொரு உலகம் வேணுமா. மனிதனுடைய சைக்காலஜிக்கலை அவன் வாழ்நாளில் அவன் எதுக்குமே திருப்திப்படுத்தவே முடியாது அவனை. புரியுதுங்களா. அது லேடிஸு சுத்தம், அவங்களுக்கு எதுவுமே திருப்திப்படுத்த முடியாது. அதனால் அது மனம் ஃபுல்ஃபில்னஸ் ஆகும்போது வந்து எப்போ ஆகுனா இந்த ஆனந்தம்ன்ற ஒரு வார்த்தை சொன்ன இதில் அந்த நிலையை அடையும் போது எல்லாமே பூர்ணத்துவமாகவே இருக்கும். அது தியானத்தினையில் ஒரு பெரிய நிலை. அது புரியுதுங்களா. அதை அடைவதற்காக இந்த காம உணர்வை கட்டுப்படுத்தணுன்றாங்க. எப்போ காம உணர்வு அடங்கிடுச்சோ அப்போ அவன் மனம் முழுமை அடைந்தது, ஃபுல்ஃபில்னஸ், அது பூர்ணத்துவம் ஆகிடுது. பூர்ணத்துவமாவது அந்த எண்ணங்கள் இந்த 8 அவச மனசு அட்டாக் பண்ணிகிட்டே இருக்கும். காமம், கோபம், மோகம், மதம், ஆசை, பொறாமை, டம்பம், பொய்னு இந்த 8 அவச உலக மாயில ஆசைகள் ஆசாபசை இச்சையில் போய் மாயில மாட்டி அலுவலப்பட்டுருக்கும். அது பல பிரிவியாக மனம் அலைஞ்சிக்கிட்டே இருக்குது. அப்போ அந்த காமத்தை நிறுத்திட்டால மீதி 8 அவசையும் தானாக அடங்கிடும். காமம் இருக்கிற வரைக்கும் அடங்காது. அமெரிக்காவில் யாருக்கெல்லாம் செக்ஸ் அடங்கும், எவ்வளோ நாள் எவ்வளோ ஏஜ் வரைக்கும் இருக்குதுன்னு ஒரு ஆய்வு பண்ணுறாங்க. அதில் 85 வயசு ஒரு பெண்மணியை போய் கேட்குறாங்க மூதாட்டியை, சரி உங்களுக்கு எப்போ காமம் அடங்கிச்சு எப்போ நின்றுச்சுன்னு கேட்கும்போது, என்கிட்ட என்னோட வயசானவன்கிட்ட போய் கேளுங்க அப்படின்னா அந்த பெண்மணி சொல்கிறாங்களாம். அதனால் டில்லு டெத்து வரைக்கும் அந்த காம உணர்வு இருக்கும். உடல் அனுபவிக்குதோ இல்லையோ அந்த மனம் அதை அனுபவிச்சுட்டு இருக்கும். புரியுதுங்களா. அதனால் அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ரெண்டாவது, இது வந்து செக்ஸு ஃபீலிங்ஸு. இன்று காலையில் ஒருத்தர் யூடியூப்பில் இந்த செய்தியை பார்த்து சில கேள்விகள் என்கிட்ட அவங்க சந்தேகத்தை கேட்குறாரு. அது இந்த டிவி மற்ற மீடியாக்கள்லாம் வந்து சக்தி சுய இன்பத்தின் மூலமாக தன்னுடைய சக்தியை விரயமாக்குறாங்க அப்படின்னால அப்படிலாம் கிடையாது. உடம்புல விந்து பெயின் ஒன்று இருக்குது. அது நிரம்பின உடனே அது தானாகவே டேங்க் ரொம்பனோடனே தண்ணி எப்படி ஓவர்ஃப்ளோ வெளியே வருது. அது மாதிரி ஒரு கழிவு தான். புரியுதுங்களா. மோசன் எப்படி இருந்தால் வெளியே வருது, யூரின் எப்படி இருந்தால் வெளியே வருதோ அது மாதிரி விந்துவும் அதுக்குன்னு ஒரு பை இருக்குது. அது நிரம்பினோடனே வெளியே வந்துடும். அது நீங்கள் இயற்கையாவோ செயற்கையாவோ
அது தானாக வெளியேற்றப்படும். புரியுதுங்களா? நீங்கள் இயற்கையாக செயற்கையாக வெளியேற்றப்படலைன்னா தூக்கத்தில் கனவு நிலையில் கூட அது வெளிப்படும். புரியுதுங்களா? அப்போ வெளிப்படும் போது மனம் அந்த செக்ஸை அனுபவிக்கும். நீங்கள் ஃபிசிக்கல் பாடி அனுபவிக்காது. அந்த எப்போ உயிர் சக்தி உடலை விட்டு வெளியே வருதோ அப்போ ஏதோ ஒரு இன்பத்தை மனம் ஒரு ஆணும் பெண்ணும் இச்சை கொண்டதுக்கு அப்புறம் தான், மனம் அனுபவிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த உயிர் சத்து விந்து சக்தி உடலை விட்டு வெளியேறும். ஞாபகம் வச்சுங்க. அதனால் ரொம்ப பேர் சொல்லுவாங்க, அதெல்லாம் ஆன்மீகவாதிகள் சிலவங்கலாம் இருக்கிறாங்க, பிரதர் சிஸ்டர்னு பேசிக்குவாங்க, ரொம்ப ஆன்மீகமாக பேசுவாங்க, பிரம்மச்சரியத்தை பற்றிலாம் பேசுவாங்க, 12 வருஷம் பாதிரியாருக்கு படிச்சிருப்பாங்க. அவங்களுக்கும் இந்த தாட்ஸ்லாம் வரும். புரியுதுங்களா? நான் வந்து இச்சை கிடையாதுன்னாங்க. ஏன்னா அந்த அந்த அணு வந்து பல பிறவியாக அதை அனுபவிச்சுட்டு வந்திருக்கிறனால அந்த பதிவு உள்ளே இருக்கும். அதனால் அந்த தாட்ஸ் வந்து போயிட்டே இருக்கும். புரியுதுங்களா? செக்ஸை வந்து யாருக்கும் கட்டுப்படுத்த முடியாது. நம்ம என்னைக்கு பிறந்தோமோ அன்னைக்கு பசி, தூக்கம், பால் உணர்வுகள் இதெல்லாம் ரெக்கார்ட் ஆகியே நம்ம பாடியில் வருது. புரியுதுங்களா? அழகான ஒரு மாம்பழம் இருக்குது, அதை தோலை உரிக்கிறோம், சதையை நெருங்குறோம், கொட்டையிட்ட நெருங்கும் போது அதுலேருந்து ஒரு வண்டு வருது. இந்த வண்டு எங்கேருந்து வந்துச்சு? அந்த மாம்பூவில் தேனை உறிஞ்சி குடிக்கிறதுக்காக வந்து உட்காந்து போது அதில் வந்து ஒரு முட்டையை வந்து அந்த வண்டு போட்டுட்டு போயிடுச்சு. அது மூடி அது பிஞ்சாகி காயாகி கனியாகி ரீப்பாகி பழுத்து அது மெச்சூரிட்டி ஆகும்போது அது கொட்டையை தொலைச்சிட்டு தசையை தொலைச்சிட்டு தோலை தைச்சிட்டு வரும். புரியுதுங்களா? ஆனால் நம்ம சாப்பிடும் போது பூர்ணத்துவமாக இருக்குது, உள்ளுக்குள்ளே இருக்குது. இது என்ன நடக்குது? இப்போ சிறு குழந்தையாக இருக்கும்போது விளையாட்டு புத்தியும், வாலிப திசையில் பால் உணர்வுகளும், முதுமையில் விரக்தியும் சலிப்பும் ஏற்படும். உடல் மாறும்போது மனநிலை மாறும். ஏன் டீனேஜில் உள்ளவங்களுக்கு செக்ஸ் வருது, ஏன் அந்த டயத்தில் லவ் பண்ணுறாங்க அப்படின் போது அது வந்து இந்த 13 வயசு வரும்போது உடல் மெச்சூரிட்டி ஆகி தாய்மை அடைவதற்கு ஆண் இனமும் பெண் இனமும் தயாராகுது, சந்ததி நிறை விருத்தி ஆகிறதுக்கு உடல் பக்குவமாகுது அப்படின்ற ஒரு அறிகுறி. ஆணுக்கு விந்து வெளியே வர்றதுக்கு தயாராகும், பெண்ணுக்கு அந்த கருமுட்டை வரும். கருமுட்டை வருதுன்னா மென்சஸ் ஆறுதுன்னாங்க, அதான் வயதுக்கு வருதுன்றாங்க, ஏஜ் அட்டன் ஆயிடுச்சுன்றாங்க. புரியுதுங்களா? இப்போ பிறந்த பச்சை குழந்தைய தூக்கிட்டு போய் ஒரு காட்டில் வாழ்கிற ஒரு சாமியார்கிட்ட கொண்டு போய் விட்டுறீங்க. அவரு பெண்ணுன்னா என்னன்னே தெரியல, பெண்ணினம்னா அவங்க வாழ்க்கையில் அந்த குழந்தை பார்த்துருக்கவே மாட்டான். அந்த குழந்தை அந்த சாமியார்கிட்ட ஒரு சித்தர்கிட்ட அவங்க வளர்ந்துக்கிட்டே வரான். 13 வயசு ஆகுது. புரியுதுங்களா? 13 வயசு ஆனான்னா அந்த குழந்தை கண்களை மூணாலும் கண்களை திறந்தாலும் அந்த பெண்ணுக்குள்ள உருவம்லாம் காட்சிகள்லாம் பார்க்கும். அவன் வாழ்நாளாம் பச்சை பச்சையான விஷயங்களை மஞ்சள் மஞ்சள் புஸ்தகத்தில் படிச்சிருக்க மாட்டான், ப்ளூவில் பார்த்துருக்க மாட்டான், எந்த ஒரு தியரிட்டிக்கலாகவும் தெரியாது, ப்ராக்டிக்கலாகவும் தெரியாது, பெண்ணுனா என்னானே அவனுக்கு தெரியாது. ஆனால் அந்த 13 வயசு வரும்போது அவன் மனக்கண் முன்னால் இந்த காட்சிகள் வந்து போகும். எப்படி போகுது? இந்த உடல் தான் அந்த இன்பத்தை அனுபவிக்கலை, அந்த இந்த பிறவியில் அனுபவிக்கல. அந்த ஆன்மா எத்தனோ பிறவியில் அந்த செக்ஸை அனுபவிச்சுட்டு இருந்திருக்கு. அதனால அந்த பெண்ணுக்குரிய இச்சைகள்லாம் உள்ள உயிரில் பதிவாகி தான் ரெக்கார்டாக வருது. அந்த உடல் மெச்சூரிட்டி ஆகும்போது அந்த காட்சிகள் வரும்போது அந்த பெண் இச்சைகள் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். புரியுதுங்களா? நான் 100% ஆனால் ஆண் கிடையாது. ஏன்னா நான் தந்தையை ஒருத்தரால் நான் பிறக்கணும். 100% பெண்ணுனா நான் பெண்ணு கிடையாது. பெண்ணுனா என் தாய் ஒருத்தரால் தான் நான் பிறக்கணும். உலகமே ஆண் பெண் இருவரின் சேர்க்கையால் உருவானது ஒன்று. அதனால் அந்தந்த உயிர் அதன் எதிர்த்தட்டுகளை அனுபவிக்க துடிச்சிக்கிட்டு இருக்கும். இது யாரும் விதிவிலக்கெல்லாம் இருக்க முடியாது. புரியுதுங்களா? அப்போ இப்போ பெண்கள் 10 பேர் அப்படி வருவாங்க. அதாவது எனக்குள்ள ஒரு பெண்மைத்தன்மை உள்ள ரெக்கார்ட் ஆயிருக்கும். ஏன்னா உலகமே ஆண் பெண் இருவரின் செயற்கையால் உருவானது ஒன்றுனால அந்தந்த உயிர் அதன் எதிர்த்தட்டுகளை அனுபவிக்க துடிக்குன்னு சொல்றான்னா, எனக்குள்ள ஒரு பெண்மைக்கு உள்ள ஒரு பதிவு உள்ள பதிவாயிருச்சு. அந்த பதிவை ஒற்றுமைய எதிர் நபர் வரும்போது அந்த ரெக்கார்டு, அதற்குள்ள சாயல் உள்ள பெண்களோ, அதற்குள்ள உருவம், ஹைட்டோ, கலரோ, நிறமோ, அந்த மனம், சைக்காலஜிகள், அவங்க நம்ம எண்ணத்தோடு ஒத்து போகக்கூடிய எண்ணம் உடையவர்களோ இருப்பாங்க. 10 பெண்கள் வரும்போது 10 பெண்களும் என்னை கவர்ந்து இழுக்காது. அதில் பர்டிகுலராக ஒரு பெண்ணை நான் விரும்புவேன். அந்த பெண் என் உள்ள பதிவாயிருக்கிற அந்த பெண்மைத்தன்மையோடு கோயின்சைட் ஆகக்கூடிய அந்த வைப்ரேஷன் வரும் அந்த பெண்களுக்கிட்ட தான் மனம் போய் லயம் ஆகும். புரியுதுங்களா? அப்போ இது இயற்கை.
சரிங்களா? இது ஒரு பெரிய சப்ஜெக்ட்டு. தனிப்பட்ட முறையில் இது காமம்னா என்ன, காதல்னா என்ன, இதில் எப்படி இருந்து விடுபடுறதுன்னு ஒரு டாபிக் தனியாக ஒரு டாப்பிக்காக சொல்கிறேன். இப்போதைக்கு இந்த டாபிக் நிறுத்திக்குவோம். மீதம் மற்ற வருமானப்போ தலை சார்ந்த வருமானம் இயக்குவோம். இது வந்து காமத்தை கட்டுப்படுத்தலாம், அழிக்க முடியாது. ஒரு 50 வயசு பெருமானம் உடையவர் வராரு, என்னங்க நீங்கள் லவ் பண்ணிடுறீங்களா? என்ன, ஆமாம்மா ஸ்கூல் படிக்கும்போது காலேஜ் படிச்சிடும் லவ் பண்ணங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அது கேள்வி கேட்டால் யோசனை பண்ணார், பதில் சொன்னார், அவ்வளோதான். அதே ஒரு 18 வயசு பையன்கிட்ட கேட்டால் சாப்பிடும் போது, தூங்கும் போது, டிவி பார்க்கும்போது, ட்ரெயினில் போகும்போது, வண்டியில் போகும்போது, டூ வீலரில் போகும்போது, பஸ்ஸில் போகும்போது 24 மணி நேரமும் அந்த எண்ணங்களால் ஆக்கிரமிக்கப்பட்டிருப்போம். புரியுதுங்களா? கம்ப்யூட்டரில் உட்காரும் போது அப்போது முதல் கம்ப்யூட்டரில் உட்காந்து இவன் ஏதோ ஒர்க் பண்ணுவான். 10வது கம்ப்யூட்டரில் ஒரு லேடி பெண் உட்காந்துருப்பாங்க. 2 பேருக்குமே ஒரு எண்ணங்களின் பரிமாற்றங்கள் நடக்கும், மானசீகமாக நடக்கும். பார்க்கும்போது தெரியாது. புரியுதுங்களா? அப்போ அந்த உணர்வு ஒன்றுக்கு ஒன்று ஈர்ப்பு எப்படி வருது? புரியுதுங்களா? இது எல்லாமே நம்ம உள்ளே உள்ள ரெக்கார்டு, எதிரோட லிங்க். அது வந்து எப்படி சைக்காலஜிக்கலாக அந்த எண்ணங்களின் பரிமாற்றங்கள் எப்படி நடக்குது. எடுத்த உடனே மனசு பார்த்தும் பார்க்க முடியாமல் தவிக்கும். அப்புறம் ஏதோ பேசணும்னு நினைப்போம், எது பேசாமல் வந்துடும். அப்படி பேசினா சம்மந்தம்லாம் பேசுவோம். புரியுதுங்களா? அப்படி சாதாரண பார்வை வந்து பேச்சாக மாறும், அப்புறம் பழக்கமாக மாறும், அப்புறம் அன்பாக மாறும், அன்பு காதலாக மாறும், அப்படி காமமாக மாறும் அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? அப்போ ஒன்றிலேருந்து ஒன்று பரிணாமாகி வரும். சாதாரண பார்வை பேச்சாகி பழக்கமாகி அன்பாகி காதாகி காமம். இது ஒன்றோட இன்டர் கனெக்ஷன் எப்படி நடக்குது? அந்த ஆண் பெண்ணுக்குள்ளே அந்த காதல்ன்றது எங்கே தூண்டப்படுது? காமம்னா எங்கே வருது? உடல் ரீதியாக ஏற்படுறது காதல், மன ரீதியாக ஏற்படுறது காதல், உடல் ரீதியாக தொடர்வது காமம். புரியுதுங்களா? அப்போ எங்கே துவங்குது, இது எங்கே முடியுது? காமம்னா என்ன? நமக்குள்ளே எங்கே அந்த காமம்ன்ற உணர்வு நமக்குள்ளே எங்கே ஏற்படுது? மோகம்னா என்ன, தாபம்னா என்ன, ஏக்கம்னா இந்த உணர்ச்சிகளுக்கு ஏன் மனிதன் அடிமையாகிறான்? இதுலேருந்து எப்படி விடுபடுவது? அது யாருக்குமே தெரியாது. எல்லாருக்கும் கார் டிரைவிங் தெரியுது, 1,00,000 கிலோமீட்டர் கார் ஓட்டுறாங்க. எல்லாருக்கும் கார் டிரைவிங் தான் தெரியுது, செக்ஸை அனுபவிக்க தெரியும். அதை 64 கலையும் தெரியும். காமசூத்திரத்தை கரைச்சி குடிச்சிருப்பாங்க, ரதிமன் மதத்தை அலசி ஆராய்ஞ்சிருக்கோம். ஆண் பெண் மதத்தை 64 நின்று படுத்து உட்காந்து கையமடை காலமடை முன் பின் தலையில் நிலை எத்தனை சொல்லுவாங்க. எல்லாம் செக்ஸை அனுபவிக்கிற விஷயத்தை பற்றி பேசுவாங்க. ஆனால் காருடைய மெக்கானிசம் அவங்களுக்கு தெரியாது. அந்த கார் எப்படி இயங்குதுன்ற டெக்னிக் அவங்களுக்கு தெரியாது. நம்ம காமம் எங்கேருந்து உற்பத்தி ஆகுது அப்படின்றது அவங்களுக்கு தெரியாது. புரியுதுங்களா? அதை வந்து ஒரு பெற்றோர்கள் ஏதோ ஒரு இன்பத்தை அனுபவிக்க போய் இறுதியில் கிடைத்த உபபொருள் நாம். புரியுதுங்களா? அந்த காமம்ன்றது ஒரு பெரிய டாபிக். அது எங்கே அது ஃபுல் சிலபஸ் எடுத்துன்னா குறைஞ்சது ஒரு 2 மணி நேரமாவது எனக்கு அவகாசம் தேவைப்படுது அந்த செக்ஸை பற்றி ஏடி செட்டு. ஏன்னா மனிதர்கள் ரொம்ப பேர் நம்ம காமத்தை பற்றி பேசுகிறனா என்ன பண்ணுறாங்க, ஐயா அவச்சர வாயை வாயை கழுவுன்றாங்க. இந்த ஒரு விஷயத்தில் எல்லாருக்குமே விஷயமே தெரியாது. ஆனால் அதை பற்றி நெகட்டிவான விஷயம் பேசாதேன்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த செய்தியை சொல்லி கொடுக்கறதுக்கு ஒரு பள்ளிக்கூடமோ காலேஜோ யூனிவர்சிட்டியோ இல்லை, என்னோட தாய் தந்தையிட்ட போய் நான் சந்தேகம் கேட்க முடியாது, என்னோட சகோதரிகள்கிட்ட போய் சந்தேகம் கேட்க முடியாது. என் சகோதரிகிட்ட எனக்கு ஒற்ற நண்பர்கள் இருக்கிறாங்க, அவர்களுக்கும் என்னுடைய நிலை தான், அவர்களும் அறியாமையில தான் இருக்கிறாங்க. புரியுதுங்களா? ஃபிசிக்கலாவோ சயின்டிஃபிக்காவோ மனத்தத்துவ ரீதியாகவோ ஒரு காதல்னா என்ன, காமம்னா என்னான்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு தெரியாது. ஒரு கற்பனையாக வந்து கவிதையெல்லாம் படிப்பாங்க. ஆனால் அது உணர்வுபூர்வமாக சைக்காலஜிக்கலாக இந்த பிரச்சனையில் என் மனம் பாதிக்கப்பட்டிருக்கு, அதனால் எனக்கு ஒரு படிப்பு பாதிக்குது, என் குடும்பம் பாதிக்குது, என் வாழ்க்கை பாதிக்குது அப்படின்றத அதுலேருந்து எப்படி விடுபடுறன்ற சொல்லி கொடுக்கறதுக்கு ஆட்கள் கிடையாது. புரியுதுங்களா? அனுபவிக்கிறது சொல்லி கொடுக்குறாங்க, அல்லது விடுபடுவதற்கு சொல்லி கொடுக்கறது இல்லை. அதுதான் நான்மீகவாதிகள் குரு ஸ்தானத்திலிருந்து சில விஷயங்களை போதிக்கிறாங்க. ஏன்னா அந்த காமத்தில் பெரும்பான்மையானவர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அதுலேருந்து எப்படி விடுபடணுன்ற சில செய்திகளை தனிப்பட்ட முறையில் சொல்கிறேன். புரியுதுங்களா? இது நேர பற்றாக்குறையினால அது தெளிவாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு பின்னாடி விளக்குறேன். இது பெரிய சிலபஸ்ஸு. காமத்தை யாருக்கு முழுமையாக தெரியும்னு சொன்னால் ஞானி ஒருத்தருக்கு தான் தெரியும். புரியுதுங்களா? அந்த காலத்தில் ஆசிகள்னு ஒரு இனம் இருக்குது, ஆசின்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போ வந்து விபச்சாரின்லாம் சொல்கிறாங்க, அதில் விலை மாதன்லாம் சொல்கிறாங்க. அதை அந்த பெண்ணுக்கு உரிய வார்த்தைகளை அவங்க வந்து யாருக்காக அது உருவாக்கப்பட்டாங்கன்னா ரிஷி பிண்டம் ராத் அங்காதுன்னு சொல்லுவாங்க. ரிஷினா சாமியார், ஞானிகள், சித்தர்கள்,
இவங்க ரிஷி பிண்டம்னா உடல், அவர் ரிஷிகளோட உடம்பு. பிண்டம் ரா தங்காதுன்னா ராத்திரி ஆனால் தங்காதான். ஏன் தங்காதுன்னா உலக வாழ்க்கையில் உள்ளவங்களுக்கெல்லாம் மனைவிமார்கள் இருப்பாங்க, அவங்களோட சுகபோகத்தை அனுபவிச்சிடும். இந்த ஞான மார்க்கத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு பெண் இச்சை தேவைப்படுது. அதனால அவங்க ராத்திரி ஆனால் அந்த பெண் போகத்துக்காக அந்த தாசிகளிடம் போவாங்க, புரியுதுங்களா? ஆனால் அந்த பெண்ணை தாசின்னு சொல்றக்கூடிய அந்த பெண்ணை வந்து ஒரு விலை தாய் வந்து அந்த வளர்ப்பு தாய்ன்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து அந்த தாயை அந்த பெண்ணை வளர்ப்பாங்க, வளர்த்து அதுக்கு அத்தனை 64 கலைகள்லாம் சொல்லி கொடுப்பாங்க. ராஜாவை எப்படி அடிமையாக்குவது, தன் இச்சைக்கு, மந்திரி எப்படி அடிமையாக்குவது, படைத்தளபதி எப்படி அடிமையாக்குவது, பெரிய கோடீஸ்வரர் வருவான், கோடீஸ்வரர் வந்து அவனை எப்படி கவுக்கணும், எப்படி அவனை உன் காலடியில் உள்ள வச்சிருக்கணும், அப்படின்லாம் எல்லா விஷயம் சொல்லி தருவான். அந்த தாய் சொல்ற முதல் சிலபஸ் என்ன தெரியுங்களா? அந்த பெண்ணுக்கு லவ் பண்ணக்கூடாது. எந்த ஆண் உன்னை எத்தனை பேர் உன்னை வந்தாலும் லவ் பண்ணக்கூடாது. அதாவது எந்த ஆண் மேலும் நீ பிரமை கொள்ளக்கூடாதுன்றத ஃபர்ஸ்ட் சிலபஸ். உன்னுடைய நோக்கம் எல்லாம் பணம் பறிக்கணும், பணம் சம்பாதிக்கணும். அதுக்கு எப்படிலாம் வழிமுறைகள்னு அவங்க எல்லா டெக்னிக்கும் சொல்லிக் கொடுப்பாங்க. அதில் ஒரு முக்கியமான ஒரு வார்த்தையை அவள் சொல்லிக் கொடுப்பா. ஞானிகளுக்கு மட்டும் அந்த சித்தர்களோ சாது சன்னியாசிகளோ ஒன்னிடம் வந்தால் அவங்கள்ட்ட கண்டிப்பாக போகவே போகாது. அதை உடல் இச்சைக்கு போயிடாத அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் போயிடாதுன்னு சொன்னால் அவர்கள் தியானத்தில் அந்த காமத்தினோட மொத்த நிலையும் உணர்ந்திருப்பாங்க. அதனால அவர்கள் உடனே செக்ஸ், அதாவது உடல் உறவு கொள்ளும் பட்சத்தில் அவருடைய செக்ஸுக்கு நீ அடிமை ஆகிடுவ. அதாவது உலகம் முழுவதும் உனக்கு அடிமையாக இருப்பாங்க. அரசனிலிருந்து, படைத்தலைவரிலிருந்து, மந்திரியிலிருந்து, பெரிய பெரிய உலகத்தின் கோடீஸ்வரர்களும் உன் காலடியில் உழுந்து கிடப்பாங்க. ஆனால் நீ ஒரு சாதுவினுடைய அந்த காம இச்சைக்கு அடிமையாக இருப்ப, அவங்களை ஏங்கி தவிப்ப. ஏன்னா அந்த செக்ஸினுடைய மொத்த சூட்சுமமும் அவர்கள் தியானத்தின் மூலம் உணர்ந்திருப்பாங்க. அதனால் சாது சன்னியாசிட்ட மட்டும் நீ போகக்கூடாதுன்ற ஒரு செய்தியை அவங்க சொல்லுவாங்க. செக்ஸில் 12 விதமான செக்ஸ் இருக்குது, புரியுதுங்களா? ஆணும் பெண்ணும் அனுபவிப்பது தான் செக்ஸ். நம்ம கரெக்டாக முறையானது, ஆணும் பெண்ணும் முறையாக திருமணம்ன்ற ஒரு வாழ்க்கையில் பந்தத்தில் இணைவது தான் முறையான உத்தமமான ஒரு செக்ஸ். ஆமாம் வச்சுங்க, ஒரு இல்லற வாழ்க்கையில் ஈடுபட்டு அனுபவிக்கிறது தான் முறையானது, சரிங்களா? ஆணும் பெண்ணும் அனுபவிப்பது ஒரு செக்ஸு. ஆணும் ஆணும் அனுபவிப்பது ஹோமோசெக்ஸ்னுவாங்க. பெண்ணும் பெண்ணும் அனுபவிப்பது லெஸ்பியன் சொல்லுவாங்க. அலிகளோடு புணர்ச்சி பண்ணுறது, மிருகங்களோடு புணர்ச்சி பண்ணுறது, செயற்கையான பொருட்களை கொண்டு செக்ஸ் அனுபவிக்கிறது, செல்ஃபாக நமக்கு நாமே சுய இன்பம்னு சொல்லுவாங்க, அது ஒரு செக்ஸு. கற்பனை புணர்ச்சின்னு ஒன்று சொல்லுவாங்க, அது ஒரு செக்ஸு. நம்ம ஃபிசிக்கல் பாடியிலிருந்து சூட்சும தேகத்தை பிரிச்சுட்டு கொண்டு போய் இன்னொரு ஃபிசிக்கல் பாடியில் உள்ளவங்கள போய் அனுபவிக்கிறது, அது ஒரு செக்ஸு. சூட்சுமத்தில் ஆவி வடிவில் இருக்கும் ஒரு ஆற்றல், அந்த அந்த பெண்ணையோ அந்த அந்த கொண்டு வந்து நம்ம உடம்புல ஃபிசிக்கல் பாடியில் ஆவி வடிவில் இருக்கிற ஒரு பெண் நம்ம உடம்புல அனுபவிக்கிறது, ஒரு ஆணை ஒரு பெண்ணோட அனுபவிக்கிறது. அதாவது ஒரு ஆவி வடியில் இருக்கும், ஆனால் நம்ம ஃபிசிக்கல் பாடி அந்த ஆவி வந்து நம்மளை அனுபவிக்கும். இது ஒரு மெத்தடு. நம்ம சூட்சுமத்திலிருந்து பிரிஞ்சு கண்ணுக்கு புலக்கூடிய தேகத்தை அனுபவிக்கிறது ஒரு மெத்தடு. அப்புறம் நம்ம சூட்சுமத்திலிருந்து பிரிஞ்சு சூட்சுமத்தில் இருக்கிற பெண்ணோட இச்சைமை கொள்வது. காற்று லோகத்தில் பெண்கள் இருக்கிறாங்கன்றாங்க. மெடிடேஷன் பண்ணும்போது நெருப்பு லோகம் இருக்குதுன்றாங்க, எத்தனையோ லோகம் இருக்கிறாங்க. தேவலோகம்னு சொல்கிறாங்க. 7 14 லோகம், பூலோகம், புர்லோகம், சொர்க்கலோகம். அதனால் மேலே 7 லோகம் இருக்குது, அதால சுதால பாதாள விதால நரகலோக 7 இருக்கிறாங்க. அந்த மேலோகத்தில் பெண்கள், தேவலோக பெண்கள் தங்க விக்கிரகங்கள் மாதிரி அந்த நிர்வாணமாக இருக்காங்க. இந்த சூட்சும தேகம் உடம்பு விட்டு பிரிஞ்சு அங்கே போய் அவங்கள டச் பண்ணும் போதே அவங்களுக்கு ஒரு செக்ஸ் ஃபீலிங் அப்படியே ஏற்படும், தொடும் போதே அவ்வளோ ஃபீலிங் ஆகலாம். இதெல்லாம் ஆன்மீகத்தில் குருமார்கள் சொல்லுவாங்க. சூட்சுமத்தை விட்டு வெளியே போகக்கூடாது, அந்த மாதிரி பெண்களோட போய் இச்சை கொள்ளக்கூடாது. இது பேட்டரி மாதிரி நூல் பட்டம் ஓட்டுற மாதிரி போயிட்டே இருக்கும். திரும்பி ரிவர்ஸில் ஒரு மாதிரி பெட்ரோல் இருக்காது. ரிவர்ஸில் வந்து உடம்புக்குள்ளே பாடி நுழையாது. ஏன்னா இது அந்த லோகம் வேறு, இந்த லோகம் வேறு. சூட்சுமம் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகும். அந்த இச்சையில் அனுபவிச்சுட்டு வரும்போது பெட்ரோல் தீர்ந்து போகிற மாதிரி நின்றுடும். இந்த உடம்பு டெட் பாடி ஆகிடும், இறந்தே போயிடுவாங்க.
அதனால் குருமார்கள் சில சிஷியங்களுக்கு இந்த அனுபவங்கள் வரும்போது சூட்சுமம் பிரியும் போது நிறையா சந்தோஷத்தை அனுபவிக்கலான்னு போவாங்க. அது அந்த தவறை செய்யக்கூடாதுன்னு சில குருமார்கள் சுட்டி காமிப்பாங்க. அதை ஃபாலோ பண்ணோம். எப்போதுமே குருமுகமாக இருந்து எந்த கலையும் கற்றுங்க. இந்த காம உணர்வை கட்டுப்படுத்தினா சில மெடிடேஷன் சம்மந்தப்பட்ட பயிற்சியெல்லாம் இருக்குது. அதெல்லாம் செய்யும் போது இன்னும் சிறப்பாக அடக்கலாம். அது குருமுகமாக இருந்து கற்றுக்கணும். புரியுதுங்களா? இப்போதைக்கு இந்த பயிற்சி பூவலரசன் நரம்பு அந்த தெய்வீகமான ஆனந்தம், பிரம்மானந்தம், நித்தியானந்தம், ஜீவானந்தம், அந்த ஆனந்தம்ன்றது பர்மனண்ட்டாக நமக்குள்ளே இருக்கிற ஒரு அமைதி நிலையை குறிக்கிறது. அதுதான் ஆனந்தம். அது எப்போ வரும் அந்த ஆனந்தம்னா செக்ஸ் அடங்கும் போது அந்த ஆனந்தம் பர்மனண்ட்டாக வந்துடும். புரியுதுங்களா? அதுக்கு ஆன்மீகத்தில் ஞானத்தை அடைவதற்கு, இறைநிலையை உணர்வதற்கு இந்த சூட்சுமத்தை பிரித்து அந்த பிரபஞ்சத்தில் இறையாற்றலோட கலக்கிறதுக்கு பிறப்பிறப்புலேருந்து மீண்டும் ஒரு தாய் வயத்தில் கருவை உற்பத்தாகி இந்த உலகத்தில் பிரிவு எடுத்து அந்த மாயையில் மாட்டாமல் இருக்கிறதுக்காக செய்யப்பட்ட ஒரு சில பயிற்சிகள். இதில் வருமால இந்த பாயிண்ட் இயக்கப்படுது. புரியுதுங்களா? இது ஞானத்தில் ஆன்மீகமாக சில விளக்கங்கள் அப்புறம் சொல்கிறேன் உங்களுக்கு. அடுத்து சீருங்கொல்லி. சீருங்கொல்லின்றது அது கொண்டை கொல்லி. இது மண்டை இது நடு இதுல இருந்து அப்படி வந்தால் இது பேர் கொண்டை கொல்லி. கொண்டை கொல்லியிலிருந்து 6 விரல் பின்ன இது பேர் கொடுங்கைன்னு பேர். கொடுங்கைன்னா வளைந்த கைன்னு சொல்லுவாங்க. இப்படி வச்சிங்கன்னா 6 விரல் பின்னாடி வரும். இது 4 + 2 அது இப்படி அளக்கும் முறையில் அது சீருங்கொல்லிக்கு வந்துடணும். புரியுதுங்களா? உள்ளங்கை வெள்ளை வர்மத்தை கொண்டைகளில் வைக்கிறேன். 6 விரல் பின் தலையில் தான் இது சீருங்கொல்லி. இந்த சீருங்கொல்லியை பக்கவாட்டு இப்படி அசைக்கிறோம். இதனால என்ன பெனிஃபிட்? இது சீருங்கொல்லி கழுத்துக்கு ஆற்றல் கொடுக்கக்கூடியது. கழுத்து பெயின் இருந்தால் இது ரிலீஸ் ஆகும். சிறு குழந்தைகள், அது பிறந்த குழந்தைகள் 3 மாதம் 6 மாதம் ஆனோன்னா கழுத்து அப்படியே தாங்கியே பிடிச்சிட்டு இருப்பாங்க. அதை டொயின்னு கீழே தொங்கிட்டே இருக்கும். இந்த சீருங்கொல்லி குழந்தைகளோட கழுத்து ஸ்டிஃபாகி நேராகிடும். புரியுதுங்களா? தொங்காது. குழந்தைங்களோட கழுத்து ஒரு 3 மாதம் 6 மாதம் ஆனோன்னா நார்மலாக இருக்கணும். அவங்க தலையை தாங்கியே பிடிச்சிட்டு இருக்க முடியாது குழந்தைய. அந்த மாதிரி குழந்தை நீண்ட நாள் ஆகியும் களை தொங்கி போயிட்டே இருக்குதுன்னா இந்த சீருங்கொல்லியை கொடுத்தீங்கன்னா அந்த தொங்கி போகிற தலை நிமிர்ந்துக்கும். குழந்தைகளுக்கு, பிறந்த குழந்தைகளுக்கு நல்லா ஸ்ட்ராங்காகி ஸ்டிஃபாக நிற்கும். புரியுதுங்களா? கழுத்து இதுக்கு முக்கியமான பாயிண்ட். கழுத்துக்கு எனர்ஜி கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான பாயிண்ட். இந்த சீருங்கொல்லியில் தியானம் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அந்த புத்த மடங்களில் மிக முக்கியமாக இந்த பாயிண்ட்டை விளக்கம் கொடுப்பாங்க. பின் தலையில் அவங்க கைகளை இப்படி காதுகளை இப்படி பொத்திக்குவாங்க. இந்த பின் பக்கம் இந்த நடு 2 விரலை இப்படி வச்சு ஒரு தட்டுவாங்க. ஒரு காது பொத்திக்கிட்டு இப்படி தட்டுவதனால ஒரு சவுண்டு கேட்கும். நம்ம ஆன்மீகமான நம்ம சித்தர்களோட பிரின்சிபல்லையும் இந்த சீருங்கொல்லியில் ஒரு சில தியான நிலைகள் இருக்குது. இது பிடரி பின் தலையில் வச்சு தியானம் பண்ணணும் ஒரு நிலை. இது உயிரினுடைய இருப்பிடம். அது அங்கே நம் வாழ்நாளில் ஒரு முறையாவது தியானம் பண்ணணும்னு சொல்கிறாங்க இவங்க. ஏன் இந்த இடத்துல தியானம் பண்ணணும்னா, நாம் இந்த உலகத்தில் பிறவி எடுக்கிறது நாம் செய்த கர்ம வினையின் அடிப்படையில் நாம் பிறவி எடுக்கிறோம். நல்லதை மட்டும் அனுபவிஇருந்தால் சொர்க்கலோகத்தில் பிறந்திருப்போம். கெட்டது மட்டும் அனுபவிஇருந்தால் நரகலோகத்தில் பிறந்திருப்போம். நாம் நல்வினை தீவினை 2மே செய்ததுனால இந்த பூலோகத்தில் பிறவி எடுத்திருக்கிறோம். புரியுதுங்களா? அப்போ நாம் செய்த கர்ம வினையின் அடிப்படையில் நாம் பிறவி எடுக்கிறோம். நானும் ஒரு அணு, எறும்புலேருந்து யானையிலேருந்து எல்லாம் ஒரு அணு அல்லது ஒரு உயிர். அந்த உயிர் காற்றுலேருந்து பரிணாமம் ஆகி வருது. காற்றுல 1வது அறிவு, தண்ணியில் 2வது அறிவு, ஊர்ந்து போய் 3வது, 4வது பறவை, 5வது விலங்கு, 6வது மனிதன், 7வது தேவ பிரியனுவோம். 7 ஜென்மத்துக்கு செஞ்ச கர்மத்தை அனுப்பி செஞ்ச பார்த்து அனுபவிக்கணும். அந்த கர்ம பதிவுகள் இருக்கு பார்த்தீங்களா? இது கர்மானா என்ன? கர்மான்றது ஒன்றுமே கிடையாது. நம்ம உடல் ரீதியாக மன ரீதியாக எதிரால வேதனைப்படுத்துகிறோம் பார்த்தீங்களா? அந்த வேதனை தான் கர்மா. புரியுதுங்களா? சந்தோஷப்படுத்தினாலும் கர்மா. இது நல்ல கர்மா, அது கெட்ட கர்மா, அவ்வளோதான். அப்போ எதிரால உடல் ரீதியாக மன ரீதியாக எப்படி பாதிக்கிறாரு? சந்தோஷத்தில் பாதிக்கிறாரா, துக்கத்துலையா? இதுதான் கர்மாவாக சேர்ந்து அடுத்த பிறவிக்கு நமக்கு கொண்டு வருது. இது உங்களுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி உங்களுக்கு சொல்கிறேன்னா, இப்போ 1 கோடி ரூபா நான் ஒரு 100 பிறவி எடுத்துக்கிறேன், உங்களுக்கு புரியுறதுக்காக சொல்கிறேன். அந்த 100 பிறவியில் 1 கோடி பாவம் புண்ணியம் 2ம் கலந்துருக்குது. இப்போ நான் இந்த பிறவி எடுக்கும்போது எனக்கு என்ன நடக்குதுன்னா,
நான் இந்த உலகத்துல ஜனிக்கிறேன். அப்ப நம்ம உயிரில் கேப்டாவே ரெக்கார்ட் ஆகி வரும். எனக்கு ஆண்டவன் ஒரு 100 பிறவிகளிலே நான் எடுத்ததுல 1 கோடி பணமா உங்களுக்கு கன்வெர்ட் பண்றேன். கர்மான்றதை உங்களுக்கு பணமா சொல்றேன். 1 கோடி கர்மத்தை நான் எடுத்துட்டு வச்சிருக்கிறேன், சேமிச்சு வச்சிருக்கிறேன். 100 பிறவிகளை கர்ம தலைகளை சேமிச்சு வச்சிருக்கிறேன். அப்ப ஒவ்வொரு பிறவில அந்த கர்மாவை அழிச்சுக்கிட்டே வரணும். ஆனா கர்மா சேர்ந்துக்கிட்டே வர்றதுனால அடுத்தடுத்து பிறவி எடுக்குது. அதை நம்ம அழிக்கிறதுக்கு தான் தியானத்துக்கு வரோம், மெடிடேஷன்ல ஆன்மீகமா அந்த இதுக்கு வரோம். அப்ப இந்த ஒரு பிறவியில அந்த 100 பிறவியில் எடுத்த மொத்த கர்மாத்தை என்னால் ஒரு பிறவியில் அழிக்க முடியாதுன்றதுக்காக இறைவன் ஒரே 1,00,000 ரூபாய் எனக்கு இந்த பிறவியில போய் இப்போ செலவுக்கு வச்சுக்கணும் கொடுக்குறாரு. நான் 1,00,000 ரூபா கர்மத்தை தூக்கிட்டு வரேன். இந்த பிறவியில வந்தோடனே உலக சுகபோகத்துல அந்த 1,00,000 ரூபா கர்மத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்றேன். அது இந்த பிறவி முடிஞ்சு போகும்போது 10 லட்சமா கர்மத்தை தூக்கிட்டு போய் அடுத்த பிறவியில 1 கோடி 10 லட்சம் கர்மாவை சேர்த்துறேன். அப்ப அந்த கர்மத்தை அழிக்கிறதுக்கு மீண்டும் பிறவி எடுக்கிறேன். புரியுதுங்களா? உதாரணத்துக்கு நான் இப்போ இந்த நபர்கிட்ட ஒரு 10,000 ரூபா வாங்குறேன். வாங்கினது உண்மை, கொடுத்தது உண்மை, நான் இறந்து போயிட்டேன். அப்ப இந்த பணம் இவர் கஷ்டப்பட்டு ராத்திரி பகல் உழைச்சி சம்பாரிச்ச பணம், திருட்டு வரல, கொள்ளையடிச்சல, குப்பையில போயிடல, உண்மையா சத்தியமா உழைச்ச பணம் அவர் என்கிட்ட கொடுத்துருக்கிறாரு. நான் வாங்கினேன், அதனால என் குடும்பமும் நானும் பயனடைஞ்சேன். ஆனா இறந்துட்டேன். ஆனா இந்த கர்மம் அடுத்த பிறவிக்கு தொடரும். நான் இந்த உலகத்தில் உழைச்சி இன்னொருத்தருக்கு கொடுத்தாகணும். புரியுதுங்களா? இந்த உலகத்திலிருந்து என்ன பயன்பாட்டை அடையிறேன்னா இந்த உலகத்துக்கு திருப்பி செலுத்தணும். அதுதான் நியதி. புரியுதுங்களா? இப்ப இவர் எங்க வீட்டுக்கு வந்திருக்கிறாரு, காப்பி டீ சாப்பிடலாம். ஆனா இவர் வீட்டுக்கு போறதுக்கு எனக்கு சூழ்நிலை இருக்கும், இருக்காம போகும், அதனால சாப்பிட முடியாது. அதனால அப்படிலாம் கிடையாது. இவர்கிட்ட நீ காப்பி சாப்பிடலாம், இன்னொரு ட்ரிப் அவர் வீட்டுக்கு போய் நான் காப்பி சாப்பிட முடியாது, சூழ்நிலை கிடையாது. அப்ப அவரு நண்பர்கள் அவர் வீட்டுக்கு வருவாங்க, அங்கே காஃபி கொடுக்கலாம், டீ கொடுக்கலாம், மினரல் வாட்டர் கொடுக்கலாம், வேற ஏதோ பிஸ்கட் டீ ஏதாவது கொடுக்கலாம். புரியுதுங்களா? ஒரு நண்பர் இப்படி போயிட்டே இருக்கும்போது 2 வீலர் பைக்கில் கேட்குறாங்க, சார் அந்த இடத்துல சிக்னல் இறக்கி விட்டுங்கன்றார். அப்போ அந்த 10 ரூபா பெருமானம் உள்ள உழைப்பை இந்த உலகத்துக்கு திருப்பி செலுத்தணும். அவ்வளோதான். கர்மாம்னா என்ன? இந்த உலகத்திலிருந்து என்ன பயன்பாட்டை அடையிறமோ இந்த உலகத்துக்கு திருப்பி செலுத்தணும். இதுதான் நியதி. புரியுதுங்களா? அப்போ அந்த கர்மாவை அழிக்கணும்னா அதுக்கு மெடிடேஷன் பண்ணணும். மெடிடேஷன் பண்ணும்போது நம்ம பூர்வீக பதிவுகள் பதிவாயிருக்க இடம் எதுனா இந்த சீருங்கொல்லியில தான் பதிவாயிருக்கு. தியானத்தின் மூலயமா இதுதான் சீருங்கொல்லியின் இருப்பிடம். இப்ப நம்ம மெடிடேஷன் பண்ணும்போது என்ன நடக்குது? அது தியானம் பண்ணும்போது உள்ள ஃபைல்லாம் ஓப்பன் பண்ணுவோம். ஓப்பன் பண்ணும்போது ஒவ்வொன்றா வெளியே வந்து டெலீட் ஆகிட்டே வரும். நம்ம காட்சிகள் போகிறோம், போன பிரிவுலாம் எல்லாம் வரும். தியானத்தின் மூலயமா பல காட்சிகளை நம்ம பார்ப்போம். புரியுதுங்களா? அதில் வந்து நாரதர் வருவார், கிருஷ்ணர்கிட்ட வந்து மாயினா என்னன்னு சொல்கிறாங்களா, என்னப்பா மாயை அப்படின்னு கேட்பாரு. கிருஷ்ணர் கேட்பாரு. கிருஷ்ணர் சொல்லுவார், எனக்கு தாகமாக இருக்குப்பா, தண்ணி தாகமாக இருக்கு அப்படின்னுவார். உடனே அப்படியே நான் போறேன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு ஊருக்குள்ளே கிராமத்துக்குள்ளே போவார். போனால் அங்கே ஒரு குடியானவன் வீடு இருக்கும். அந்த அழகான ஒரு தேவதை போல் ஒரு பெண் வருவாங்க. வந்தோடனே இவர் நாரதர் வந்து அந்த பெண் மேலே ரொம்ப இச்சையாயிடும். இந்த பெண்ணை நம்ம திருமணம் செஞ்சுக்கிட்டா எப்படி இருக்கணும் அப்படின்னு நினைப்பாரு. அந்த பெண்ணிட்ட ஒப்பீனியன் கேட்பாரு, நான் உன்னை திருமணம் செஞ்சுக்கிறேன். அந்த பெண் சொல்வா, என் தந்தையார் இதுக்கு போயிருக்கிறாங்க, விவசாயம் பண்ணுறதுக்கு தொழிலுக்கு போயிருக்கிறாங்க, அவர் வீடு திரும்பினோன்னா அவர்கிட்ட கேளுங்க, அவர் எல்லாம் அவருடைய பொறுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி அந்த குடியானவர் திரும்பி வருவார் வீட்டுக்கு தொழில் முடிச்சுட்டு. அப்போ நாரதர் தன்னோட ஒப்பீனியனை சொல்லுவார். உடனே அவரும் அதுக்கு சம்மதிச்சு அந்த பெண்ணை திருமணம் பண்ணி வைப்பாங்க. அப்போ அவருக்கு பல குழந்தைகள் பிறக்கும். கச்சக்கன்னு குழந்தை பிறந்துடும். திடீர்னு அந்த ஊரில் வெள்ளம் வந்துடும். வெள்ளம் வந்து அப்படியே எல்லாம் அடிச்சுட்டு போகும்போது பொண்டாட்டி ஒரு பக்கம் போவாங்க, குழந்தை கழுத்து மேலே ஒன்று வச்சுக்குவார், தோல் மேலே ஒன்று வச்சுக்குவார், கையில் 2 பிடிச்சிக்குவார். எப்படியோ அந்த குழந்தைகளை காப்பாற்றி ட்ரை பண்ணுவார். ஆனால் ஒவ்வொன்றும் தனித்தனியாக பொண்டாட்டி ஒரு பக்கம் பிச்சுட்டு ஆற்றுல தண்ணியில் ஓடிடும், பிச்சுட்டு போயிடும். கடைசியில் எல்லா குழந்தைகளும் ஓடும். இவர் தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கு ஏதோ முயற்சி பண்ணி தன்னை காப்பாற்றுவார். ஆனால் மயக்கம் போட்டு ஒரு மயக்க நிலையில் இருப்பார். திடீர்னு மயக்கம் தெளிஞ்சு அப்படி எந்திரிப்பார், தலையை தூக்கி பார்ப்பார். அவர் கிருஷ்ணரோட காடலியில் இருப்பார். இவர் நாரதர் முழிச்சு பார்ப்பாரு, என்னங்க இவர் இங்கே இருக்கிறாருன்னு யோசனை பண்ணுவார். என்னப்பா தாகன்னு தண்ணி கேட்டால் 1/2 hour இவ்வளோ நேரம் எங்கப்பா போனா அப்படின்னு கிருஷ்ணர் கேட்பாரு. அப்போ ஃப்ளாஷ்பேக் மாதிரி தன்னுடைய மொத்த இதுவும் நினச்சி பார்ப்பார் அவர். அந்த நாரதர் என்ன இவ்வளோ சம்பவம் நடந்திருக்கு, 1/2 மணி நேரம் ஆச்சு தண்ணி கேட்டுன்றாருன்னு. அப்போ நாரதர்கிட்ட சொல்கிறார், இதுதான்ப்பா மாயன்னு வரும். புரியுதுங்களா?
இப்போ நம்ம வாழ்க்கை வந்து நீர் குமிழி மாதிரி இருக்குன்றாங்க. ஒரு நீருடைய குமிழி எவ்வளோ நேரம் அது இருக்கும், டக்குன்னு காற்று பட்டோன்னு வெடிச்சு போயிடும், உடஞ்சி போயிடும். அது மாதிரி நம்ம நினைக்கிறோம் அது பெரிய வாழ்க்கைன்னு நினச்சிட்டு இருக்கிறோம். அதெல்லாம் கிடையாது. அந்த மாயையில நம்ம மாட்டிட்டு இருக்கிறோம். மாயைனா ஒரு உண்மைன்ற போல இருக்கும், ஆனால் அது எல்லாம் பொய்யே, அது ஒரிஜினல் கிடையாது, உண்மை கிடையாது. அந்த மாயிலேருந்து விடுபடணும்னா இந்த நம்ம மெடிடேஷன் நல்லா தியானம் பண்ணும்போது கடிகாரத்தை பாருங்க, ஒரு 8 மணி அந்த 12ல் முள் இருக்கும், நல்லா தியானம் பண்ணிகிட்டே இருப்போம். திரும்பி நான் மனம் ஆழ்ந்த அந்த சமாதி நிலைக்கு போயிட்டு திரும்பி மெடிடேஷன் கண்ணை திறந்து பார்ப்போம். திரும்பி ஓப்பன் பண்ணி பார்த்தா அந்த முள் 12லேருந்து 5 1க்கு வந்திருக்கும். ஒரு நம்பர் தான் நகர்ந்துருக்கும். ஆனால் எத்தனையோ மணி நேரம், எத்தனையோ பிறவிகள், எத்தனையோ வாழ்க்கையில் நம்ம அந்த பூர்வீக கர்ம பதிவுகளை ஓப்பன் பண்ணி மனம் பார்க்கும். அப்போ 5 நிமிடத்துக்குள்ள அவ்வளோ பதிவுகளை எப்படி பார்க்குதுன்னா, தியானத்தில் ஆள் மனம் சமாதி நிலை போகும்போது அந்த உணர்வுகளை நம்ம ஃபீல் பண்ணுறோம். புரியுதுங்களா? ஸோ அது எப்போ நம்ம கர்மத்தை அழிக்கும்னா, அந்த கம்ப்யூட்டரில் எப்படி எல்லா ஃபைலும் ஓப்பன் பண்ணி டெலிட் பண்ணிட்டு நில் ஆக்கிடணும் ரிப்போர்ட்டு. இந்த ஆன்மா மீண்டும் ஒரு பிரிவு எடுக்கக்கூடாது. புரியுதுங்களா? அப்போ மற்றவங்களெல்லாம் என்ன பண்ணுறாங்க, கர்மத்தை எடுத்துகிட்டு வந்து மீண்டும் கர்மத்தை சேர்த்துட்டு திரும்பி அடுத்த தயாராக போகிறாங்க. இப்போ சித்தர்களும் யோகிகளும் ஞானிகளும் சாது சன்னியாசிகளும் முனிவர்களும் தியானத்தின் மூலம் தன்னுடைய பூர்வீக கர்ம பலன்கள்லாம் டோட்டலாக அழிச்சு ரிப்போர்ட்டு நிலுன்னு ஆகிட்டு இந்த ஆன்மாவை இறைவனோட கலந்து பிறப்பிறப்புலேருந்து விடுபடுறாங்க. பிறந்தா இறக்கக்கூடாது, இறந்தா பெறக்கூடாது. மீண்டும் ஒரு தாய் வயத்தில் கரு உற்பத்தி ஆகி அதை சுக துக்கம் இன்பம் துன்பம் உலகமாயில ஆசாபாசங்க இச்சையில் போய் மாட்டக்கூடாது. நிரந்தரமான இந்த உடலுக்கு, உயிருக்கு, ஆன்மாவுக்கு பர்மனண்டான ஒரு விடுதலையே அவங்க எதிர்க்கிறாங்க. கார் வாங்கணும், வீடு வாங்கணும், பங்களா வேணும், அதெல்லாம் அவங்க கேட்கல. எந்த ஞானிகளும் சித்தர்களும் அவங்க கேட்டதெல்லாம் இரவாவரம் தான் இல்லை பிறவாவரம் தான் இறைவன்ட்டு கேட்குறாங்க. அதற்குள்ள மெடிடேஷனில் இந்த சீருங்கொழியில் உட்காந்து மெடிடேஷன் பண்ணது பூர்வீக கர்மா அழிஞ்சிக்கிட்டு வரும். இது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. தியான பயிற்சியில் நம்ம சொல்லிக் கொடுக்குற ஒரு பயிற்சி நிலைகள் வச்சுங்க. இது ஆன்மீகவாதிகளுக்கு ஒரு முக்கியமான பாயிண்ட். இது வர்மா பாயிண்ட்டு, கழுத்து வலிக்காக சொல்கிற பாயிண்ட். இது வச்சுங்க. அடுத்து சீருங்கொல்லியிலிருந்து 2 விரல் கீழே, 1 விரல் வலது பக்கம். இதுக்கு பேர் சுருதி வர்மம். சுருதி வர்மம்ன்றது இந்த விரலை அப்படியே ஸ்டிமுலேட் பண்ணும். டைட்டாக அழுத்தி மண்டையில் அப்படி சுழற்சி பண்ணணும். சுழற்சி பண்ணால் என்ன நடக்கும்? இது ஒற்றை கண், மாறு கண்ணுன்னு சொல்லுவாங்கள்ல, அது சரி பண்ணும். குளுக்கோமான்னு சொல்லுவாங்க. கண்ணில் ப்ரெஷர் வரும். கண்ணில் ப்ரெஷர்னா அப்படியே நம்ம பார்த்துட்டே இருக்கோம், பேசிட்டே இருப்போம், திடீர்னு அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் ஆகும். அவுட் ஆஃப் ஃபோக்கஸ்னா ஒரு மாதிரி திடீர்னு மயக்கம் போட்டு விழுவல மாட்டோம், கண்ணு அது பார்வையே ஒரு மாதிரி மேகம் படைஞ்ச மாதிரி ஒரு ஆகிவிடும். அதுக்கு பேர் குளுக்கோமான்னு சொல்லுவாங்க. ஐயில் கண்ணில் ரத்த அழுத்தம் அப்படின்றது அது ஐ ப்ரெஷர்னே சொல்லுவாங்க, குளுக்கோமானுவாங்க. அந்த பாயிண்ட்டை நிறுத்தும். இந்த பாயிண்ட் குளுக்கோமா நிறுத்தும். நட்சத்திர காலமும் கண் ஐ ப்ரெஷரை சரி பண்ணும். வச்சுங்க. நட்சத்திர காலமும் சுருதி வர்மமும் கண்ணில் ஐ ப்ரெஷர்னு சொல்லுவாங்க, குளுக்கோமான்னு அதுக்கு வார்த்தையை சொல்கிறாங்க. பார்வை பார்த்துட்டு இருக்கும்போது அப்படியே கண் அப்படியே அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் ஆகும், அதுக்கு பேர் குளுக்கோமான்றாங்க. இந்த பாயிண்ட் இயக்குனா உடனே கண் ஃப்ரெஷ் ஆகிடும். நட்சத்திர காலத்தை இயக்குனாலும் கண் ஃப்ரெஷ் ஆகிடும். நட்சத்திர காலமும் இதுவும் மாறு கண்ணும் ஒற்றை கண்ணை சரி பண்ணும். வச்சுங்க. ஒற்றை கண்ணை சரி பண்ணுறதுக்கு நட்சத்திர காலமும் ஒரு பக்கமாக பார்ப்பாங்க. அவங்க எந்த பக்கம் பார்க்குறாங்கன்னு தெரியாது. அது 2 விழியும் சமமாக நிற்கிறதுக்கு இந்த பாயிண்ட் வேலை செய்யும். அடுத்து பின் கண்ணாடி காலம். இது மண்டையோட இந்த மண்டை அப்படியே தடையிட்டே வந்தீங்கன்னா பின்னாடியே ஒரு பள்ளம் இருக்கும். இந்த இடத்துல ஒரு பள்ளம் முடியும். அதாவது இது பேன் கொல்லி வருமோன்னு சொல்லுவாங்க. இவர் முடி வச்சுக்கிறாரு, அதனால தெரியல. இந்த இடத்துல நீங்கள் உங்கள் ஃபீல் பண்ணி நீங்களே தடை பாருங்கள். உங்கள் வீட்டில் ஃபீல் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மண்டை தடையிட்டே வந்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு பள்ளம் தெரியும். இது என் கையில் விரலில் தெரியுது, ஆனால் முடி இருக்குது. இந்த இடத்துல ஒரு பள்ளம் இருக்குது, இந்த இடத்துல ஒரு பள்ளம் இருக்குது. இது பேன் கொல்லி வரும். பெண்கள் அந்த காலத்தில் பேன் பார்க்கும்போது பேன் ஒடிங்கி இந்த இடத்துல இந்த பள்ளத்தில் போய் உட்காந்துக்கும். அந்த இடத்துல ரசுக்குவாங்க. அதனால் அதுக்கு பேன் கொல்லி வருமோன்னு ஒரு பேர் வச்சுருக்கிறாங்க. இது பிடரி காலம். பிடரி இந்த கழுத்து இருக்குது பார்த்தீங்களா, இதனால் இதுக்கு இது பிடரி காலம்னு சொல்கிறாங்க. இந்த பிடரி காலத்துக்கு நேர் 1 விரல் மேலே இருப்பது பின் கண்ணாடி காலம். புரியுதுங்களா? ஏன் இந்த பிடரி காலத்துக்கு 1 விரல் இடது பக்கம் 1 விரல் வலது பக்கம் இருக்கிறது பச்சை காலம். ஒரு நரம்பு திக்காக இருக்கும், இது பச்சை காலம். ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன். இந்த பச்சை காலத்துக்கு 1 விரல் மேலே இருப்பது மதிமுடி வருமம். பச்சை காலத்துக்கு 1 விரல் மேலே இருக்குது மதிமுடி வருமம்.
இப்போ நான் சொல்ல போகிறது மதிமூடி வர்மம்ன்றது, மதினா மூளைன்னு அர்த்தம், மூளையை மூடி இருக்கும் வர்மம் வச்சுங்க. இப்போ இந்த பாருங்க, இது பிடரி காலம் பள்ளம் இருக்கு, பள்ளத்துக்கு ஒரு விரல் மேலே இருக்கிறது பின் கண்ணாடி காலம், பின் கண்ணாடி காலத்துக்கு ஒரு விரல் இடது பக்கம் ஒரு விரல் வலது பக்கம் மதிமுடி வருமோ, இல்லைன்னா பொச்சை காலத்துக்கு ஒரு விரல் மேலே மதிமுடி வருமோ, இந்த பக்கமும் பொச்சை காலத்துக்கு ஒரு விரல் மேலே மதிமுடி வருமோ. ஸோ பிடரி காலத்துக்கு இடதும் வளம் இருக்கிறது பொச்சை காலம், பொச்சை காலத்துக்கு நேர் மேலே இருக்கிறது மதிமுடி வருமோ, பிடரி காலத்துக்கு ஒரு விரல் மேலே பின் கண்ணாடி காலம், பின் கண்ணாடி காலம் இடதும் வளமும் இருக்கிறது மதிமுடி வருமோ. இந்த மதிமுடி வர்மத்தை 2 கட்டவரில் இப்படி வச்சு அழுத்திக்கிறேன், டைட்டாக மேல் நோக்கி தூக்கணும். இந்த ஒரு நீங்கள் நல்லா மொட்டை அடிச்சிட்டிங்கன்னா இது ஒரு லேயர் காடி வரும், திரும்பி ஒரு லேயர் அப்படி வரும், இந்த இடத்துல ஒரு நடுவில் ஒரு பள்ளம் வரும், அதுக்கப்புறம் இன்னொரு லேயர் வரும். இந்த ஃபஸ்ட்டு லேயரில் இப்படி தூக்கி அழுத்தி மேலே தூக்கணும். இதுதான் மதிமூடி வர்மத்தின் இயக்குமுறை. நடுவரலை வச்சு இயக்கலாம், இல்லைன்னா கட்டவரில் வச்சுட்டு டைட்டாக மேல் நோக்கி தூக்கணும். மதிமூடி வர்மம் இதனுடைய பெனிஃபிட் என்ன? மதிமூடி வர்மத்தினுடைய பெனிஃபிட் ஐம்புலன்களையும் இயக்கும். ஐம்பூதங்கள் பஞ்சபூதம் சொல்கிறோம்ல, நிலம் நீர் நெருப்பு காட்டாக, அது அண்ணான் காலம் இயக்கும்னு சொல்லியிருந்தேன். கால் குளிர்ச்சியில் ஹார்ட்டில் உள்ள பஞ்சபூதத்தை இயக்கும், அண்ணான் காலம் ஃபிசிக்கல் பாடி ஹோல் பாடியில் உள்ள பஞ்சபூதத்தை இயக்கும். மதிமூடி வர்மமும் பஞ்சபூதத்தை பாடியில் கரெக்ட் பண்ணும். தசவாயுகளை இயக்கக்கூடிய முக்கியமான பாயிண்ட் எதுனா, ஒரே சிங்கிள் டச்சில் தசவாயுவை இயக்கணும். வாயு காலத்தை இயக்குனா தசவாயு இயங்கும். ஏன்னா வாயு காலம் தசவாயுகளில் பிரதானமான வாயு எதுனா ஹெட் ஆஃப் த வாயு, தலைமை வாயு எதுனா வாயு வியானன்ற ஒரு வாயு, அதுதான் மற்ற வாயுகள்லாம் கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ அந்த தசவாயுவை கண்ட்ரோல் பண்ணணும்னா வாயு காலத்தை இயக்கணும்னு சொல்லுவோம். இது ஸ்ட்ரைக்டாகவே தசவாயுவே கண்ட்ரோல் பண்ணுற இடம் எதுனா மதிமூடி வர்மம். 10 வாயுக்கள் நம்ம உடம்புல உள்ளே போனால் ஆக்சிஜன் போகுது மூக்கு வழியா, வெளியில் இருந்தால் காற்றுன்னு சொல்கிறோம், உள்ளே போனால் மூச்சு, மூக்கு வழியாக போனால் மூச்சு, உள்ளுக்குள்ளே என்ட்ரு ஆகுறது சுவாசம்னு சொல்லுவோம். லங்ஸுக்கு உள்ளே போயிட்டு உடம்பு ஃபுல்லும் நல்ல ரத்தம் ஓடக்கூடிய பாதையில் போகிறது பிராணன், கெட்ட ரத்தம் ஓடக்கூடிய பாதையில் அபானன். உடம்புல ஒவ்வொரு இடத்துல இருந்து வேலை செய்யுது. உதானன், சமானன், வியானன், நாகன், கிரிகிரன், தேவதத்தன், தனஞ்சயன் அப்படின்னு கூர்மன். கண்ணை இயங்குக்குன்னா அது கூர்மன்ற ஒரு வாயு வேலை செய்யும். கழுத்து இயங்கணும்னா அதுக்கு நாகன்னு ஒரு வாயு வேலை செய்யும். புரியுதுங்களா? ஒவ்வொன்றும் தனஞ்சயன்றது உடம்பை வீங்கி வெடித்து வெதிக்க செய்யுது. உதாரணன்றது பேச்சாற்றலுக்கு யூஸ் ஆகும், பசியை தூண்டும். சமானான டைஜஷன் பண்ணும், அபானன்னு கழிவுகளை வெளியேற்றும். இப்போ ஒவ்வொரு வாயு ஒவ்வொரு விதமான வேலையை வேலை செய்யுது. அந்த 10 வாயுகளில் இயக்கம் எங்கேயோ தடைப்பட்டுடுச்சுன்னா அதை இயக்கணும்னா இந்த மதிமூடி வர்மத்தை இயக்குனீங்கன்னா இந்த கரெக்டாக இந்த பள்ளம் இருக்கும். இதுக்கு இந்த மதிமூடி வர்மத்தை அடி கோத்து மேலே தூக்குனீங்க, தசவாயு பாடியில் கரெக்டாகிடும். ஸோ 1 பஞ்சபூதத்தை இயக்கும், 2 தசவாயுகளை இயக்கும், 3 துவாதச நாடிகளை இயக்கும். நாடின்னா என்ன? இதயத்திலேருந்து போகிறது நாடி. இரத்த குழாய்கள் மேலே டேங்க்லேருந்து தண்ணி போகுது பார்த்தீங்களா, அதெல்லாம் நாடி. கரண்ட்டு வருது பார்த்தீங்களா, மின்சாரம், டியூப்லைட்டு கரண்ட்டு மின்சாரம் வருது பார்த்தீங்களா, விளக்கு மின் சாதனங்களுக்கு டிவி, ஃப்ரிட்ஜு, ஃபேனுக்கெல்லாம் வர அந்த ஒயர்னு சொல்லுவோம், மின் கம்பி. அது இந்த அது ஹீட்டை எடுத்துகிட்டு வருது, வெப்பத்தை எடுத்துகிட்டு வருது நரம்பு. அது பிரெயின்லேருந்து வர்றதெல்லாம் நரம்பு, இதயத்திலிருந்து போகிறது நாடி. இதில் துவாதச நாடிகள்ன்றவங்க 12 நாடிகளில் இதயத்திலேருந்து பிரிஞ்சு உடம்புல எல்லா பாகத்துக்கும் போகுது. நாம் கை சார்ந்த வர்மத்தில் நம்ம விளக்கம் கொடுத்துருக்குறோம். குறுநாடி பதுக்கல் மூலயமா துவாதச நாடிகளை இரத்த குழாய்கள் உடம்பு ஃபுல்லும் போகுது. எங்கெல்லாம் இரத்த ஓட்டத்தில் குற்றம் வந்தால் சரி பண்ணோம்னா துவாதச நாடிகளை இயக்கணும்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். அந்த துவாதச நாடிகளை இயக்கிறதுக்கு குறுநாடி பதுக்கலை கையில் விளக்கம் கொடுத்துருப்போம். அந்த வர்மத்தை இயக்கும் போது சரியாகும்னு சொல்லியிருக்கோம். இந்த மதிமூடி வர்மமும் துவாதச நாடிகளை இயக்குது, பஞ்சபூதங்களை சரி செய்யுது, 10 வாயுக்களை பாடியில் இயக்குது. இது இல்லாமல் காமத்தை, பெண்ணுடைய ஆண் கர்ப்பப்பையை ஸ்ட்ரென்த் பண்ணுறதுக்கு, அந்த கர்ப்பாயசன்றாங்க, அந்த செக்ஸுவல் சம்மந்தப்பட்ட உறுப்புகளை ஸ்ட்ரென்த் பண்ணுறதுக்கு, ஆணுக்கு விந்து தன்மையை ஸ்ட்ரென்த் பண்ணுறதுக்கு, ஆணுக்குரிய ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு, செக்ஸுவல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவங்களுக்கு இது முக்கியமான வர்மா. இது மதிமூடி வர்மான்றது செக்ஸ் டிஸார்டர் இருக்கிறவங்களுக்கு, ஆணுக்கும் பெண்ணுக்கும் இந்த பாயிண்ட் முக்கியமான பாயிண்ட்டுங்க வச்சுங்க. இது இல்லாமல் நாக்கு, அடி நாக்குக்கு ஆற்றல் கொடுக்குது. ஊமையாக இருக்கிறாங்கள அவங்க நாக்கை வெளியே நீட்டுங்கன்னு சொன்னால், அப்படி நாக்கை நீட்டுனா உதடுக்கு வெளியே நாக்கு வராது, சரிங்களா? உதடுக்குள்ளே தான் இருக்கும்.
அடிநாக்குக்கு ஆற்றல் கொடுக்கும். எது இது அடிநாக்குக்கு ஆற்றல் கொடுக்கும்? இது கொடுக்கும். பின் கண்ணாடி காலம் அடிநாக்குக்கு ஆற்றல் கொடுக்கும். பிடரி காலம் அடிநாக்குக்கு ஆற்றல் கொடுக்கும். ஏன் அடிநாக்குக்கு ஆற்றல் கொடுக்கும் நம்ம சொல்றோம்னா, அடிநாக்கு டைட் ஆயிட்டா இந்த நாக்கு வெளியே வராது. அப்ப பிடரி காலத்தை அழுத்தி ஏந்தும் போது நாக்கு சுழலும். ஹெவியா பிடரியில அடிபட்ட நாக்கு அப்படியே வெளியே வந்துடும். புரியுதுங்களா? அப்ப நாக்கு வெளியே தொங்கிட்டு போச்சுன்னா இந்த தும்மி காலத்தை டைட்டா அப்படி கிரிப்பா அழுத்தினீங்கன்னா நாக்கு உள்ள போயிடும். தும்மி காலத்தை அழுத்தினா நாக்கு உள்ள போகும். பிடரி காலத்துல ஹெவியா ஃபோர்ஸா அடிபட்டுச்சுன்னா நாக்கு வெளியே வரும். ஆனா அந்த ஊமையா இருக்கிறவங்களுக்கு நாக்கு வெளியே வராது, உதட்டுக்கு வெளியே வராது. நாக்கு அவங்க நீட்டுன்னு சொன்னா நாக்கு உதட்டுக்கு வெளியே நீட்ட முடியாது ஊமையா இருக்கிறவங்களுக்கு. அப்ப பேச்சு இல்லாதவங்களுக்கு சிபி செயல், மூளை வளர்ச்சி குன்றிய குழந்தைகளுக்கெல்லாம் பேச்செல்லாம் வர வைக்கணும்னா, ஆக்சிடென்ட் ஆகி விபத்தாகி பேச்சே இல்லாதவங்களுக்கெல்லாம் இந்த மதிமுடி வர்மம் கொடுக்கணும், பின் கண்ணாடி காலம் கொடுக்கணும், பிடரி காலம் கொடுக்கணும். புரியுதுங்களா? பொற்சான் காலம், இதெல்லாம் அடிநாக்குக்கு ஆற்றல் கொடுக்கக்கூடிய முக்கியமான பாயிண்ட். முண்டல் வர்மத்தை கொடுத்தாலும் நாக்கு பேசுற, அதெல்லாம் தொண்டை சிறுநரம்புல சுருக்கி விரிக்கும், தொண்டை சதையில சுருக்கி விரிக்கும், அந்த வாய்ஸை எக்ஸ்போஸ் பண்ணும். அந்த அன்ன காலத்துலேருந்து நேர் வருமா அடப்ப காலம், அது உதாரணடைய ஓட்ட பாதையை கரெக்டாக அந்த பாயிண்ட்டை இயக்குனாலே ஆட்டோமேட்டிக்காக பேசிடுவாங்க. புரியுதுங்களா? மதிய முடி வருமா பேச்சாற்றலுக்கும் முக்கியமான பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ செக்ஸுவல் டிஸார்டருக்கும் பஞ்சபூத இயக்கிறதுக்கும் தசவாயு இயக்கிறதுக்கும் சுவாதச நாடிகளை இயக்குறது, நாடினா ரத்த குழாய்கள், ஹார்ட்லேருந்து போகிற எல்லா சேனலும் இயக்குவதற்கு உள்ள முக்கியமான பாயிண்ட் ஆமாச்சுங்க. இது மதிமுடி வர்மத்தின் இயக்குமுறை. அடுத்து பிடரி காலம். இந்த பிடரி காலத்துக்கு ஒரு விரல் மேலே இருக்கிறது பின் கண்ணாடி காலம். பின் கண்ணாடிக்கு ஒரு விரல் இடது பக்கம் வலது பக்கம் மதிமுடி வர்மம். நான் மதிமுடி வர்மத்துக்கு இப்போ விளக்கம் கொடுத்தேன். இப்போ பின் கண்ணாடி காலம் இதுதான். பிடரி காலத்துக்கு ஒரு விரல் மேலே. இப்போ இந்த விரலை வச்சுக்கிட்டா பக்கவாட்டில் இப்படி அசைக்கிறேன், இதுதான். இப்போ பின் கண்ணாடி காலத்துக்கு என்ன பலன்கள்? பின் கண்ணாடி காலம் கண்களுக்கு எனர்ஜியை கொடுக்குது, காதுகளுக்கு எனர்ஜியை கொடுக்குது, மூக்குக்கு அந்த சுவாசிக்கிற ஆற்றலை கொடுக்குது, நாக்கை ஆக்டிவேட், அடிநாக்கை ஆக்டிவேட் பண்ணுது, ஸ்பீச் வர்றதுக்கு பின் கண்ணாடி காலம் உதவுது. இது இல்லாமல் பின் கண்ணாடி காலம் செக்ஸுவல் சம்மந்தப்பட்ட அந்த பிரச்சனைக்கு, அந்த உடல் அந்த செக்ஸுவல் ஆர்கானை ஸ்ட்ரென்த் பண்ணுறதுக்கு, அதில் உள்ள இந்த விந்துத்தன்மை சுரநிதம் இதெல்லாம் டெவலப் பண்ணுறதுக்கு பின் கண்ணாடி காலம் மெயினாக ஹெல்ப் பண்ணுது. மதிமுடி வர்மமும் செக்ஸ் டிஸார்டருக்கு முக்கியம். பின் கண்ணாடி காலம் செக்ஸ் ஒரு 16 பாயிண்ட் இருக்குது. ஆண்மை கோளாறு பெண்மை கோளாறு யாருக்கெல்லாம் இருக்குதோ இந்த ஒரு 16 பாயிண்ட் இயக்குனீங்கன்னா, ஒரு கணவன் மனைவிக்கு இருவரும் மாறி மாறி இயக்குனீங்கன்னா, திருமணமாகி 10 வருஷம் ஆகி குழந்தை பேர் இல்லைன்னு சொன்னீங்கன்னா, 2 பேரும் மாறி மாறி இயக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக 2 மாதத்தில் கரு நிற்கும். இது என்னுடைய வர்மாலயத்தில், யோகாலயா வர்மாலயத்தில் 13 வருடம் குழந்தை பேர் இல்லாதவங்க 10 லட்சத்துக்கு மேலே வெளியில் ஆங்கில மருத்துவம் செலவு பண்ணி சரியா இல்லை, நம்ம வர்மத்தை அவங்க லைஃப்பில் அப்ளை பண்ணி பார்த்து அந்த 2 மாதத்துலேயே கருணின்னு இப்போ அந்த குழந்தைகள்லாம் பள்ளிக்கூடம் போயிட்டுருக்குறாங்க. அதனால் இதெல்லாம் மிக முக்கியமான பாயிண்ட்டு. செக்ஸுவல் டிஸார்டருக்கு எத்தனையோ லட்சங்கள் செலவழிக்கிறாங்க, ஆனால் குழந்தை நிற்கிறதே கிடையாது. இந்த பாயிண்ட்லாம் வருமாலாம் முக்கியமான பாயிண்ட்டு. 2 மாதத்துலேயே குழந்தை கரு நிற்கும். இதை முயற்சி பண்ணி பாருங்கள். இது எல்லாமே குருமுகமாக இருந்து கற்றுக்கணும். எதுவாக இருந்தாலும் வீடியோவில் எல்லாமே நான் எவ்வளோ அழுத்தம் கொடுக்குறேன் எப்படி கொடுக்குறேன்னு நீங்கள் குருவாக இருந்து குருமுகமாக கற்றுக்கும் போது அந்த பர்ஃபெக்ஷன் அந்த சுத்தமாக வரும். புரியுதுங்களா? ஒரு ஆணி ஒரு பலகையில் ஆணியை வச்சு அடிக்கிறோம். ஆணி இருக்குது. அந்த ஆணியை நான் என்ன பண்ணுறேன், விரலில் வச்சு பிடுங்கினேன், இழுத்து ஆட்டி கீட்டி பார்க்குறேன், வரைய மாட்டேங்குது. பக்கத்தில் ஒரு கல்லை வச்சு ஆணியை வச்சு தட்டுறான். அந்த பலகையில் இருக்கிற ஆணியை பிடுங்கிறதுக்கு தட்டி இப்படி இப்படி தட்டி தட்டி பார்க்குறேன், வரைய மாட்டேங்குது ஆணி. அப்புறம் நான் யார் அக்கம் பக்கம் பாரு யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு டப்புன்னு அது வாயில் பல்லில் வச்சு கடிச்சு இழுத்து பார்க்குறான். அப்போ பல்லு தான் போத ஒழிய பல்லு கூச்சம் வருது, ஆனால் ஆணியை பிடுங்க முடியல. புரியுதுங்களா? நான் அந்த ஆணி பிடுங்கிறதுக்கு எத்தனையோ முறையில் நான் பிரயத்தனப்படுறேன், அந்த ஆணியை பிடுங்க முடியல. ஆனால் ஆணி பிடுங்கிறதுக்குன்னு ஒரு கருவி இருக்குது. அது கட்டிங் பிளேயரோ ஆணி பிடுங்கிற சுத்தியிலோ, அந்த கட்டிங் பிளேயரோ ஆணி பிடுங்க சுத்தியில உள்ள அந்த கம்பி அந்த ஆணிக்கு நடுவில் மாட்டிக்கிட்டு அப்படி ஒரு நெம்புனா ஈஸியாக வந்துருச்சு. அப்போ அதற்குரிய சரியான கருவியை பயன்படுத்தும் போது என்னுடைய உழைப்பு வீணாக போகுது, வேண போல. பார்த்தீங்களா? அடுத்த செகண்ட் அந்த செகண்ட் வந்துடுது. அது மாதிரி எந்த ஒரு கலையை நீங்கள் கற்றுக்கணுன்னா குறுமுகமாக கற்றுக்கும் போது ஈஸியாக உங்களுக்கு தெளிவு புரிஞ்சிடும், அது முழுமையாக பயனடைவீங்க. பர்மாக்களை ஒருத்தர் உங்கள்கிட்ட தேடி வராங்க, ஒருத்தருக்கு கழுத்து வலின்னு ஒருத்தர் வராது, நான் ஒரு சிங்கிள் டச்சில் சரி பண்ணுவேன். ஆனால் இது வீடியோவில் பார்த்தா
நான் சிலவங்க பயிற்சி பண்ணி ட்ரீட்மெண்ட்லாம் கொடுக்குறாங்க, சரியாகுது, இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது. ஆனால் 100% சரியா அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு சிங்கிள் டச்சில் சரியாகாத 1 வாரம் 10 நாள் 15 நாள் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருப்பாங்க. அந்த கழுத்து வலி உபாதைக்கு 15 நாளாக பிரயத்தனப்பட்டிருப்பாங்க. ஏன்னா அது எக்ஸாக்டாக எவ்வளோ வைக்கணும், ஒரு தசையில் குற்றம் வந்தால் எவ்வளோ அழுத்தம் கொடுக்கணும், நரம்பில் குற்றம் வந்தால் எவ்வளோ அழுத்தம் கொடுக்கணும், எலும்பில் குற்றம் வந்தால் என்ன பண்ணணும், ரத்த ஓட்டத்தில், அப்போ அந்த மாத்திரை அளவு இதெல்லாம் வந்து நீங்கள் ஃபீல் பண்ணணும். தொட்டு காட்டாத வித்தே சுட்டு போட்டாலும் வரணுங்க. அதை நீங்கள் குரு தொட்டு காமிக்கிறது வரைக்கும் அது உங்களுக்கு புரியாது, விளங்காது. ரொம்ப பேர் சொல்லுவாங்க, நாங்கள் அது நான் வீடியோவில் பார்த்து எடுத்து தெரிஞ்சுக்குவேன், புக்கை பார்த்தா புரிஞ்சிருமேண்ணா. ஏட்டு சுரக்கா கறிக்குதான்னு முன்னோர்கள் எழுதி வச்சிருக்கிறாங்க. என்னதான் படித்தாலும் புரியும். நான் 3.5 லட்ச ரூபா புஸ்தகம் நான் வச்சிருக்கிறேன். ஆன்மீக புக்கு, மருத்துவ புக்கு எல்லாமே இருக்கும். இருந்தாலும் படித்தாலும் புரியும். யோகா புக்கு எல்லாமே இருந்தால் படித்தா புரியும். தமிழில் தானே இருக்குது, ஈஸியாக புரியும். இருந்தாலும் எதெல்லாம் நான் குருமுகமாக கற்றுக்கிட்டனோ அதை தான் நான் வாழ்க்கை மயமாக்க முடியும். அதை தான் மற்றவங்களுக்கு நான் சொல்லி கொடுக்க முடியும், பிரயத்தனம். ஆனால் படிக்கும்போது டெம்பரவரியாக புரியும். அதை யார்ட்டையுமே அப்ளை பண்ண மாட்டோம். வாழ்க்கையில் என்றைக்குமே அப்ளை பண்ண மாட்டோம். வாழ்க்கையில் எதெல்லாம் நம்ம அப்ளை பண்ணுறோன்னா, எதெல்லாம் குருமுகமாக கற்றுக்கிட்டோமா அதுதான் வாழ்க்கை மயமாயி வாழ்க்கையில் எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணுவோம். புரியுதுங்களா? ஸோ ஒருத்தர் குணமாக்கணும்னா குருமுகமாக கற்றுக்கும் போது தான் அது 100% இன்வால்மெண்ட்டோட நீங்கள் செய்வீங்க. இல்லைனா பய உணர்வோட நம்ம செஞ்சது சரியா தப்பா, ஏதாவது ஆயிடுச்சுன்னா ரியாக்ஷன், அப்படி ஒரு நெகட்டிவ் சிந்தனைலாம் உங்களுக்கு இருக்கும். இதெல்லாம் ஒரு குரு கையில் பக்கத்தில் இருக்கும்போது, நீங்கள் மெட்ராஸுக்கு, நான் சென்னையில் இருக்கிறோம், உங்களுக்கு ரூட்டு ஏதோ ஒரு கிராமத்துலேருந்து வராங்க, நான் உங்களுக்கு பஸ்ஸில் ட்ரெயினில் ஏறி கூட்டிகிட்டு போய் அந்த சீட்டு அந்த கம்பார்ட்மெண்ட்டில் ஏற்றி அந்த எந்த ட்ரெயினு எந்த பிளாட்ஃபாரம் அந்த சீட்டில் உட்கார வச்சுட்டு அவருக்கு சூட்கேஸ்லாம் கொண்டு போய் கையில் கொடுத்துட்டு வரும்போது அது திருப்தி ஆடும். ஏன்னா அவர் இண்டிவிஜுவலாக வந்து பஸ்ஸு எந்த ரூட்டு எந்த ஒன்வே போகும், நடுவில் எத்தனையோ பாலங்கள்லாம் கட்டுறாங்க, திருப்பி விடுவாங்க, ரூட்டு தெரியாது, திடீர்னு பிரேக் டவுன் ஆகும், அதெல்லாம் ஒன்றும் புரியாது. அப்போ ஒரு கைடு இருந்தால், அவருக்கு ஒரு துணை இருந்தால், அவரை போய் கரெக்டாக அந்த ட்ரெயின்லேயே ஏற்றி விடும்போது எப்படி ஒரு இது, அது மாதிரி தான் குருவனுடைய வேலை. புரியுதுங்களா? குரு வந்து முழுசாக உங்களை பூர்ணத்துவமாக எடுத்துகிட்டு போவாங்க. ஒரு சில 2 விதமான குருமார்கள் இருக்கிறாங்க. ஒரு குருமார் வந்து குரங்கு மாதிரி, அந்த குரங்கு வயிற்றில் கட்டி இறுக்கி பிடிச்சிக்கும், அது தாவி மது தூரங்களாம் தாவும், மரம் செடி கொடிலாம் அவன் இறுக்கி பிடிச்சிக்கிட்டா தான் அதை தப்பிக்க முடியும், இல்லைன்னா அது எங்கேயோ விழுந்துடும். புரியுதுங்களா? அடுத்து திருப்பி சேர்க்காதுன்னு வர சொல்லுவாங்க. அந்த குரங்கு கீழே கையை விட்டுடுச்சுன்னா சேர்க்காதுன்றாங்க. உணவுனை வந்து புலி குட்டி மாதிரி இல்லை பூனை குட்டி மாதிரி. அது பூனை வந்து தான் எந்த பிரயத்தனும் படாது, அது பாட்டு தேவையான படுத்திருக்கும், அது அப்படியே கழுத்தை பிடிச்சி தூக்கிட்டு போய் அது சேஃபாக அதுக்கு தேவையான இடத்துல பத்திரமா அது குட்டிகளை பாதுகாக்கும். புரியுதுங்களா? குட்டி எதுவும் மூவ் பண்ணாது, ஆனால் தாய் தான் அதை எடுத்துகிட்டு போய் போடும். அது மாதிரி ஒரு சிலர் வந்து குருவை சரண் அடைஞ்சிட்டா குரு அவங்களுக்கு தேவையானதெல்லாம் சேஃப் பண்ணிக்குவாங்க. ஆனால் ஒரு சிலர் குரு எங்கெங்கெல்லாம் போகிறாலும் அவருக்கு பின்னாடி சுற்றி அவர் பண்ணுற அவ்வளோத்துக்கும் ஈடு கொடுத்து போக முடியாது சிலரால், சிஷ்யங்களால். சில சிஷ்யங்க குருகிட்ட பொறுப்பை கொடுத்துருவாங்க. குரு வந்து அவங்களுக்கு அதை சிறப்பாக அவங்கள டெவலப் பண்ணி கொண்டு வருவார். அது 2 விதமான குருமார்கள். அதில் சிறந்த குரு யாருன்னா அந்த புலிக்குட்டியை எப்படி தாயை எடுத்துகிட்டு போகிறோம், அது மாதிரி சில நல்ல அந்த ஆன்மீக குருமார்கள் அது மாதிரி போகணுன்னு சொல்லுவாங்க. ஆமாம் வச்சுங்க. இதனால் நீங்கள் இதை வந்து செக்ஸுவல் டிஸார்டருக்கு ரிசல்ட் வந்தாலும் அது ஒரு குருமுகமாக இருந்தால் இது என்னென்ன பாயிண்ட்டு, ஏன் இயக்கணும், இதனால பெண்ணில் இயக்கி ஏன் வரலை, இதெல்லாம் நீங்கள் கேள்வி கேட்கும்போது குரு உங்களுக்கு விளக்கம் சொன்னால் தான் புரியும். புரியுதுங்களா? நான் எல்லாத்தையும் வீடியோவில் தெரிஞ்சுக்க முடியாது. உங்களுக்கு நெருங்கிய பக்கத்தில் யாராவது இருப்பாங்க குருமார்கள். நான் தான் அத்தாரிட்டிகளா, நான் தான் இந்த உலகத்துக்கு அத்தாரிட்டி கிடையாது. வல்லவனுக்கு வல்லவன் வையகத்தில் உண்டு. புரியுதுங்களா? உலகம் உள்ளும் எத்தனையோ குருமார்கள் இருக்கிறாங்க, ஞானிமார்களும் இருக்காங்க, என்னை விட சிறப்பான நாலேஜ் உள்ளவங்களும் இருப்பாங்க. உங்கள் ஆன்மாவுக்குள்ள உண்மையான சத்தியமான ஒரு தேடுதல் இருக்கும் வச்சு இறைவனும் இயற்கையும் சித்தர்களும் அந்த சம்மந்தப்பட்ட குருவை லிங்க் பண்ணுவாங்க. அதனால் தேடுதலில் கரெக்டாக வைங்க, சத்தியமான தேடுதல் வைங்க, உங்களுக்கு உண்மையான குருவை இறைவன் லிங்க் பண்ணுவான். அதெல்லாம் என்கிட்ட தான் கற்றுக்கணும்னு அவசியம் இல்லை. யாராவது ஒரு உண்மையான சத்தியமான குருக்கிட்ட இந்த பயிற்சி முறைகளை முழுமையாக கற்றுக்கிட்டு பயனடைங்க. இது ஒரு உங்களுக்கு ஆர்வத்தை ஏற்படுத்துறதுக்கும் இது ஒரு வர்மத்தை பற்றி ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்கு சொல்லப்பட்ட செய்திகள். இது பூர்ணத்துவமானது கிடையாதுங்க. ஆமாம் வச்சுங்க. குருமுகமாக இருந்து கற்றுக்கிறது சிறப்பு. அது நான் தான் அத்தாரிட்டியாக கிடையாது. உங்களுக்கு நியர்பை உள்ளவங்க குருமார்கிட்ட கூட கற்றுங்க. புரியுதுங்களா? அடுத்து இது பிடரி காலம். இந்த பிடரி காலத்தை இப்படி இதை பாருங்க, இப்படி அழுத்தி மேல் நோக்கி தூக்கணும். இந்த பின்னாடி மண்டவோடையே தடைக்கிட்டே வந்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு பள்ளம் வரும். இந்த கழுத்துக்கு நடுவில் மண்டை ஓட்டு முடிஞ்ச உடனே பள்ளம் வரும். இந்த பள்ளத்தில் கட்டவர்கள் வச்சு அழுத்தி மேல் நோக்கி தூக்கணும். புரியுதுங்களா? தூக்குனீங்கன்னா நாக்குக்கு ஆற்றல் கொடுக்கும். பேச்சு இல்லாதவங்களுக்கு நாக்கை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு, நாக்கை சுழல வைப்பதற்கு
பேச்சாற்றலுக்கு முக்கியமான பாயிண்ட். புரியுதுங்களா? இது கொண்டைக்கு வலிக்கு ஆற்றல் கொடுக்குது. இது மிக முக்கியமாக பிடரி காலம். கழுத்து வழியெல்லாம் போவோம். மெயின் வந்து ஸ்பீச்சுக்கு உள்ள முக்கியமான பாயிண்ட் பிடரி காலம். புரியுதுங்களா? இந்த பிடரி காலத்துக்கு ஒரு இடது பக்கம் ஒரு வலது பக்கம் இருக்கிறது பின் கண்ணாடி காலம். இந்த ஒரு இடது பக்கம் ஒரு வலது பக்கம் இருக்கிறது பச்சை காலம். இந்த பச்சை காலம் தடிமனா ஒரு இருக்கும், ஒரு ஒரு நரம்பு இருக்கும், தசை இருக்கும், அது ஒரு நரம்பு இருக்கு. இந்த ரெண்டு டைட்டா அந்த தசையை அழுத்தி தூக்கி மேலே மண்டை ஓட்டோட நெருக்கணும். அப்படி ரெண்டு விரலையும் அந்த மசிலில் பிடிச்சிடணும். இது மண்டை ஓட்டு பள்ளம். இந்த பக்கம் ஒரு தசை இருக்குது, இந்த பக்கம் ஒரு தசை தடிப்பாக இருக்கும், இதில் ஒரு நரம்பு இருக்குது. இந்த ரெண்டு நரம்பையும் அந்த மசிலோட டைட்டாக பண்ணி மேல் நோக்கி மண்டை ஓட்டோட நெருக்கி அழுத்தணும். இதுதான் இயக்குமுறை. இதுக்கு பேர் பச்சை காலன்னு பேர். குட்டி வருமம் என்ன வேணால் வேலை செய்யுதோ, குட்டி வருமம் ஒரு பெயின் கில்லர் பாயிண்ட்டு, பச்சை காலமும் ஒரு பெயின் கில்லர் பாயிண்ட். உடம்புல வர்மத்தை நம்ம இயக்கும் போது முன் பின்னு இயக்கியாச்சு ராங் ஆயிடுச்சுன்னா அதை சமன்படுத்துவதற்குள்ள பாயிண்ட் தான் இது பச்சை காலம். புரியுதுங்களா? இது இல்லாமல் பிடரி காலத்துக்கு ஒரு விரல் உள்ள ஒன்று இருக்குது, அதுதான் கருணாமிர்த முடிச்சுன்னு சொல்லுவாங்க. உடம்புல இந்த தண்டு வட்டத்தில் 5 முடிச்சுகள் இருக்குது. ஒன்று கருணாமிர்த முடிச்சு, ஒன்று முடிச்சு வருமம், சுழி சர முடிச்சு, துண்ணல் முடிச்சு, பாசம் முடிச்சு, கும்பகம் முடிச்சு. முதுகு தண்டு வட்டத்தில் 5 முடிச்சிருக்கு. இந்த 5 முடிச்சியும் பிரெயினை இயக்கிறதுக்குள்ள முக்கியமான சூட்சும தேகத்தை ஆக்டிவேட் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான பாயிண்ட். சிபி சைல்டு, மூளை வளர்ச்சி குன்றிய குழந்தைகள், மூளை பாதிக்கப்பட்டவருக்கு யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த 5 முடிச்சு இயக்கணும். இது கருணாமிர்தம் முடிச்சு பிடரி காலத்துக்கு உள்ள, அதாவது C1ன்னு சொல்லுவாங்க, மண்டை ஓட்டுக்கு உள்ள இருக்குது. அது தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு இயக்க முடியாது. ஏன்னா மண்டை ஓட்டில் லிங்க் உள்ள இருக்கிற ஃபர்ஸ்ட் எலும்பு, இது கழுத்து எலும்பு 7 எலும்பு இருக்கும். அதில் முதல் எலும்பு தான் C1ன்னு சொல்லுவாங்க, செர்விக்கல்னு சொல்லுவாங்க. அந்த 7 எலும்புல முதல் C1 மண்டை ஓட்டுக்குள்ளே இருக்குது. அதுதான் அந்த ஃபஸ்ட்டு எலும்பு இருக்கிற இடம் தான் கருணாமிர்த முடிச்சின்னு பேர். அந்த கருணாமிர்த முடிச்சு இயக்கிறதுக்கு பிடரி காலத்தை அழுத்தி இயக்கும் போதே அந்த கருணாமிர்த முடிச்சு இயக்கப்படுது. ஏன்னா அந்த பிடரி காலத்துக்கு தான் அதை டைட் பண்ணி தூக்கும் போது கருணாமிர்த முடிச்சு வேலை செய்யும். இப்போ கருணாமிர்த முடிச்சுக்குன்னு தனி இயக்குமுறை கிடையாது. பிடரி காலத்துக்கு கிரிப்பாக கொடுங்க, ஆட்டோமேட்டிக்காக கருணாமிர்தம் முடிச்சு வேலை செய்யும். மீது 4 முடிச்சு முதுகு சார்ந்த வர்மம் வரும்போது அது எப்படி இயக்குறதுன்னு நான் தெளிவுபடுத்துகிறேன். இது வந்து கண், மூக்கு, தலை சார்ந்த வர்மம் 33 பாயிண்ட்டு. இது வரைக்கும் 33 பாயிண்ட் தலை சார்ந்த வர்மங்களை இப்போ இயக்கி முடிச்சிருக்கிறோம். அடுத்து நம்ம சொல்ல போகிறது முதுகு சார்ந்த வர்மங்கள். இப்போ வந்து தலை சார்ந்த வர்மம் இதோட முடியுது.